பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு தின கலை நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். தேவன் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்ததை நினைவு கூறும் மகிழ்ச்சியான நாள் இது. இந்த மகிழ்ச்சியான நாளில் நடக்கவிருக்கும் கலை நிகழ்ச்சிகளை துவங்குறதுக்கு முன்னாடி ஜெய்சினியக்கா, இன்னைக்கு சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். நம்ம டெய்லி சமையல் பண்ணுறோம், விதவிதமாக சமையல் பண்ணுறோம். என்ன தான் நம்ம விதவிதமாக சமையல் பண்ணாலும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைன்னா அந்த சமையல் முழுமையடையாது. அது என்ன இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு தெரியுமா ஜெய்சினேக்கா? உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டேன், உப்பு தானே. கரெக்டாக சொன்னீங்க. நம்ம என்ன தான் டெய்லி சமையல் பண்ணாலும் கொஞ்சம் அந்த உப்பு இல்லைன்னா நம்மளுடைய சமையல் முழு டேஸ்ட்டையும் நம்மளால் பெற முடியாது. அதே போல தான் நம்ம என்ன தான் கலை நிகழ்ச்சிகள் வருஷம் பண்ணாலும் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் அந்த கலை நிகழ்ச்சிகள் முழுமையடையாது. அதனால் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நிக்சன் அங்கிள் வராங்க. விண்ணை மண்ணையும் படைத்த எங்கள் அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை போல்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மனித குலத்தை மீட்பதற்காக உண்மையை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக பிறந்த நிகழ்வை நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். அதற்காக உண்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் பொருட்டு எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் யாவரும் அவர்களுக்கு நீர் கொடுத்த திறமையின்படியே அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கிறார்களப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. தேவையான ஞானம், அறிவு, விவேகம், முன்மதி, ஞாபக சக்தி, செயல்திறன் எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மனித தயவுகளை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா தீமைகளும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. இந்த நிகழ்வுகள் மூலம் நீர் மக்களுக்கு கொடுக்கவிருக்கிற கருத்துக்களை இதை பார்க்குற அனைவரும் புரிந்து கொண்டு அதை தங்கள் வாழ்வை அனுபவமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வை சரி செய்து உமக்கு பிரியமாக வாழும்படி நீர் அவர்களை ஆசீர்வதிக்குமென ஜெபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ரொம்ப நன்றி நிக்சன் அங்கிள். நம்ம ப்ரேயர் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆன்லைனில் இணைந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ண வராங்க நம்ம ஹெரோனா. Good evening everyone. Praise the Lord. I'm so happy to welcome you all to our church Christmas celebration. A warm welcome to everyone sitting here with us, to all our friends and families watching us online. I also welcome all the singers, dancers, actors who will share their talents tonight, and everyone who work hard to make this evening so special. Most of all, we welcome this as the reason we all gather and here with joy and love in our hearts. Let's celebrate this Christmas with smiles, songs, and thankfulness to God. Thank you and enjoy the program. சுருக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் வெல்கம் ஸ்பீச் சொன்ன ஹெரோனாக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? அக்கா, அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா, பைபிளில் ரோமர் 12:1 ஒரு வசனம் இருக்குல்ல, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. ஆமாம் சுமி, சூப்பரான வசனம் அது. அந்த சூப்பரான வசனத்தை நான் ஏன் இப்போ சொன்னேன்னா, அந்த வசனத்தை மையமாக வச்சு வரக்கூடிய ஒரு பாட்டுக்கு தான் ஆக்ஷன் பண்ண வராங்க நம்ம சர்ச் ஜூனியர் பாய்ஸ்.
தேவா படைக்கிறேன். எந்தன் உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். யாவையும் சிலுவையில் அறைந்து விட்டேன். உலகை என் முதுகின் பின்பாய் நானும் எரிந்து விட்டேன். சிலுவையை முன்வைத்து என் தேவா பாதையில் ஓடிடுவேன். சோர்ந்திடும் போதெல்லாம் என் தேவா அதனால் பலனடைவேன். என்னை ஜீவ பலியாக தேவா படைக்கிறேன். எந்தன் உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். தேங்க்யூ பாய்ஸ். ரொம்ப அழகான முறையில் ஆக்ஷன் பண்ண நம்ம ஜூனியர் பாய்ஸுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஒரு நியூ ப்ரோக்ராம். அப்படி என்ன நியூ ப்ரோக்ராம்? அப்படி என்ன நியூ ப்ரோக்ராம்னா, நம்ம வேர்ல்டே இப்போ கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜினா அது ஏஐ தான். அந்த ஏஐயை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறாங்க. அதே ஏஐ பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளுடைய வேதாகமம் இன்றைக்கி பல மொழிகளில் இருக்க காரணமாக அமைந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் அழைக்கப்படுகிற நம்மளுடைய இந்தியா மீது அக்கறை வைத்து இந்தியா வந்த ஒரு மிஷனரி தான் வில்லியம் கேரி. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக ஏஐ வீடியோ மூலமாக ப்ரெசென்ட் பண்ண வராங்க நம்ம ரோஜர் அண்ணா. நாம் வாழும் இந்திய தேசத்தின் சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு மனிதனை பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த மூட நம்பிக்கைகள். இந்த சூழ்நிலையில் இருந்த இந்திய மக்களின் மேல் மகா இரக்கம் கொண்ட தேவன் எழுப்பிய ஒரு சாதாரண மனிதன். 1761ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி எட்மண்ட் மற்றும் எலிசபெத் கேரி ஆகியோருக்கு பால்ஸ்பரி என்னும் இடத்தில் மகனாக பிறந்தார் வில்லியம் கேரி. தனது 12ஆம் வயதில் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை விட்ட அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் உதவியாளராக சேர்ந்தார். சிறந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த அவர் பாடகர் குழுவில் சேர்ந்திருந்தார். ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறியவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அற்றவராகவே வாழ்ந்து வந்தார். தான் வேலை செய்த இடத்தில் சக பணியாளராக இருந்த ஜான்வார் மூலமாக இயேசுவை பற்றி அறிந்த அவர் தன் வாழ்க்கையை முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். வில்லியம் கேரி செருப்பு தைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் போதே எப்போதும் பக்கத்தில் ஒரு புத்தகம் வைத்து படித்து கொண்டிருப்பார். கிரீக், லாட்டின், கீப்ரு, பிரெஞ்சு, இட்டாலி, டச் ஆகிய மொழிகளை கற்ற அவர் கீப்ரு மொழியை கற்றுக்கொள்ள 15 கிலோமீட்டர் தூரம் நடக்கவும் தயங்கவில்லை. கேப்டன் ஹூக்கின் கடல் பயணம் என்ற புத்தகத்தை படித்த வில்லியம் தென்கடல் தீவில் வசித்து வந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். ஒரு பெரிய உலக வரைபடத்தை வரைந்து தனது பட்டுரையின் சுவற்றிலே மாட்டி வைத்து ஒவ்வொரு நாள் காலையிலும் அதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அந்த வரைபட தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தார். இதனால் அவருடைய உள்ளத்தில் இயேசுவை பற்றி அறியாத மக்களை குறித்து ஆத்மபாரம் உருவானது. இதன் விளைவாக இந்தியாவில் ஊழியம் செய்ய தம்மை அர்ப்பணித்த வில்லியம் கேரி 1793ஆம் ஆண்டு ஜூன் தன் குடும்பத்துடன் கப்பல் ஏறி நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கல்கத்தாவில் வந்து இறங்கினார்.
அவரோடு அவர் மனைவியும் 4 பிள்ளைகளும் அவருடைய மைத்தோழியும் இருந்தார்கள். தனது கடற்பயணத்திலே வங்காள மொழியையும் கற்க ஆரம்பித்தார் வில்லியம். தனது 33ஆம் வயதில் இந்தியா வந்த வில்லியம் கேரிக்கு வித்தியாசமான உணவு பழக்கம், அதிக வெப்பம், பண பற்றாக்குறைவு, புதிய வாழ்க்கை சூழல் என்று அனைத்துமே கடினமாக இருந்தது. வில்லியம் கேரி தனது பொருளாதார தேவைக்காக அருகில் பூங்கா ஒன்றில் மேலாளராகவும், மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் மேலாளராகவும், மொழியியல் துறையில் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். என்றாலும் பெரும்பாலான நேரத்தை வேதாகம மொழிபெயர்ப்பிலே செலவிட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் தன் மனைவி, குழந்தைகளை ஒன்றன்பின் ஒன்றாக இழந்தார். அவருடைய 5 வயது மகன் பீட்டர் இறந்தபோது யாரும் புதைக்குழி வெட்ட வராததால் தனது சுகவீனத்திலும் தாமாகவே தன் சொந்த மகனுக்கு குழி வெட்டினார். இந்த நேரத்தில் 2 பேர் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தபோது வில்லியம் அவரை நன்றியோടെ பார்த்து கண்ணீர் சிந்தினார். இந்த சூழ்நிலையிலும் மனமடிவு அடையாமல் தேவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தார். வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்தார். ஆனாலும் யாரும் எதிர்பாராத வேளையில் அந்த துயர சம்பவம் நடந்தது. அன்று மாலை பொழுதில் இரவு பகலாக அவர் செய்திருந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அனைத்தும் தீக்கிரையாகி போயின. எவ்வளவு முயற்சித்தும் தீயை அணைக்க முடியவில்லை. ஆனாலும் தன் மனதை தளரவிடாத வில்லியம் கேரி ஒரு புதிய ஆரம்பமாக நினைத்து தனது மொழிபெயர்ப்பை செய்து முடித்தார். 1800ஆம் ஆண்டு சிராப்பூர் கல்லூரியை நிறுவின வில்லியம் கேரி ஒரு அநாத இல்லத்தையும் ஒரு தொழுநோய் மருத்துவமனையையும் ஏற்படுத்தினார். கல்கத்தாவில் உள்ள அரசாங்க கல்லூரியில் 30 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அவர் தன்னுடைய வருமானத்தில் சிறிய பகுதியை மட்டும் தனது செலவுக்காக வைத்துக்கொண்டு பெரும் பகுதியை வேத ஊழியத்திற்கென்று பயன்படுத்தினார். 1800ஆம் ஆண்டிலே புதிய ஏற்பாடு முழுவதையும் வங்காள மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்த வில்லியம் கேரி புதிய ஏற்பாட்டை 40ற்கு மேலான மொழிகளிலும் முழு வேதாகமத்தை 20க்கு மேலான மொழிகளிலும் மொழிபெயர்த்தார். உடன்கட்டை ஏறுதல், உயிர் பலிக்காக பச்சை குழந்தைகளை கங்கையிலே தூக்கி எறிதல் போன்ற தீய பழக்கங்களை தடை செய்வதற்கு இவரே முக்கிய காரணமாக இருந்தார். இக்கொடிய பழக்கங்களை நிறுத்த வில்லியம் கேரி அரும்பாடுபட்டார். பெண்டிங் பிரபு ஜெனரல் கர்னலாக இருந்தபோது 1829ஆம் ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்திற்கு தடை செய்து சட்டம் இயற்றினார். இவ்வாறு இந்தியாவில் 41 ஆண்டு காலம் வாழ்ந்த அவர் ஒரு தடவை கூட தாய்நாடு இங்கிலாந்து செல்லவில்லை. தான் வாழ்ந்த நாளெல்லாம் மக்கள் நலனுக்காகவும் தேவ ஊழியத்திற்கென்று வாழ்ந்தார் வில்லியம் கேரி. 1834ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தன் உலக பயணத்தை முடித்து தான் நேசித்த இந்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய சேவைகளின் பலன்களை இன்றும் நம் கண்கள் காண முடிகிறது. இந்திய மிஷனரி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அவரின் வார்த்தை, தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள். சிந்திப்போம், தேவனை மகிமைப்படுத்த செயல்படுவோம். ஆமென். மிஷனரிகளோட தியாகமும் இரத்தமும் தான் இன்னைக்கு பல உள்ளூர் சபைகளாக எழும்பி இருக்கிறது. நீங்களும் நானும் வில்லியம் கேரி போல தியாகத்தோடும் ஆத்ம பாரத்தோடும் தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய முன்வருவோம். வில்லியம் கேரியோட வாழ்க்கை வரலாறு ரத்தின சுருக்கமாக ஏஐ மூலமாக நமக்கு வடிவமைத்து கொடுத்த ரோஜர் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். சுமி, நீ நியூ இயர் சர்ச்சுக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்துட்டு வருவ? நான் நியூயார்க்கு சர்ச்சுக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்துட்டு வருவேன்னா, இன்றைக்கி என்ன சத்திய வார்த்தை தரப்போகிறாங்க, கடவுள் நம்ம கூட இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க, அப்படி எதிர்பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேக்கெல்லாம் தருவாங்கள்ல, அதையும் நான் எதிர்பார்த்துட்டு வருவேன். ஓகே, நீ இதை எதிர்பார்த்துட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி அநேக நவீன கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அப்படி என்ன எதிர்பார்த்துட்டு வருவாங்க? நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கவா? நாம் இப்போ வெளியே போகும்போது வால் போஸ்ட்லாம் நீ பார்த்துருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். வாக்குத்தத்தத்தை தான் சொல்கிறீங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன்.
ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராமும் அதை பற்றினது தான். எல்லோரும் கவனமாகவும் பொறுமையாகவும் பாருங்கள். அப்போ தான் அதை பற்றின முழு கருத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வாழ்க சாத்தான். வாழ்க சாத்தான். என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா? உனக்கு என்ன இன்விடேஷன் கிடைக்கலையா? பாஸ் இன்னைக்கு காலையில் மீட்டிங் போட்டிருக்கிறாரு. இவ்வளோ காலையிலையா? உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கும், நீ பார்த்துருக்க மாட்ட. என்ன எதுவும் பிரச்சனையா? இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வராங்க? கம்பெனியில் உள்ள முக்கியமான பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாரு. நியூ இயர்லாம் வருதுல்ல, ஏதாவது பிளானிங் மீட்டிங்காக இருக்கும். என்ன டஞ்சல் கெல்லோ மால்டஸ்லாம் வராங்களா? ஆமாம், ஆன் த வேல இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஓ, அதோ வந்தாச்சே. வாழ்க சாத்தான். வாழ்க சாத்தான். மீட்டிங்க்கு போகலாமா? ஷூர் போகலாம். எனக்கும் டஞ்சலுக்கும் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் எர்த். பாஸ் எங்களை பூமியிலேருந்து கனெக்ட் ஆக சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போ நான் கிளம்புறேன். எனக்கு தான் இந்த மாதம் டார்கெட் ரீச் ஆகலை. பாஸ் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. ஏதாவது பண்ணி ஆகணும். எதுக்கு இவ்வளோ அவசரமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, பூமியில் நியூ இயர் வருது. எல்லா வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம அதிகமான ஆத்துமாக்களை நரகராஜ்யத்தில் சேர்க்கணும். அதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான புதுமையான ஐடியாஸை சொல்லுங்கள். பாஸ், என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்குது. முதல்ல ஐடியாவை சொல்லு. நல்ல ஐடியாவான்னு நான் முடிவு பண்ணுறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு உலகம் முழுசா கிறிஸ்துனே பேசிட்டு இருக்காங்க. ஏய், எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த நாமத்தை இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம பரம எதிரின்னு சொல்லு, பெயரை சொல்லாத. சொல்லு. சாரி பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய எதிரியின் பக்கம் மக்களுடைய கவனம் குறிப்பாக கிறிஸ்மஸ் டைமில் அதிகமாக போகுது பாஸ். அதனால் கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற விக்கிரகத்தை உருவாக்கி மக்களோட கவனத்தை திருப்பலாம். அதன் மூலமாக நிறைய பேரை நம்ம வழிக்கு வர வைக்கலாம் பாஸ். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்த யுக்தி. கொஞ்சம் ட்ரெண்டியாக யோசிங்கப்பா. பாஸ், சினிமா பாடல்களையும் நடனத்தையும் மக்கள் ரொம்ப விரும்புறதுனால நம்ம கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை வச்சு சபையில் சினிமா பாடல்களை பாட வச்சு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி விளக்கம் கொடுக்க தூண்டினாலோ? கொஞ்சம் பொறு. இங்கே பார், அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணுங்க. கிறிஸ்தவனானி, உன்னை யாராலையும் அணை போட்டு தடுக்க முடியாதுடா. இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். வருங்காலம் அந்த சொர்க்கம் மண்ணில் வரும், சொந்தம் கண்ணில் வரும். வா ஐயே, பாஸ்டர் இதுக்கு விளக்கம் சொல்லலையே. விளக்கம் சொல்லாமலே போயிடுவாரோ? அவன் நம்ம ஆளுடா. இப்போ பாரு சொல்லுவான். கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்குன்னு வேத வார்த்தை சொல்லுது. அண்ணா போட்டா மத்தியா. பரிசுத்த ஆவியானவருடைய பவர் நம்மிடம் இருந்தா பரலோகத்தின் பல கனிகளை நம்மால திறக்க முடியும். யோபு 33:23 எடுத்து வாசி பார்த்தனா அங்க சொல்லியிருக்கு, 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற உன்னை நான் சந்தித்தே, நீ 1000 ஒரு. திருவிருந்து ஆராதனைக்குன்னே ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நம்ம உடைக்கிறோம். கல்வாரியை காதலிக்கிறியா நீ? ரத்தமாரே 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 ரத்தமாரே. கடவுள் தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, மாசிலா உண்மை காதலை மாறுமோ. சினிமா பாட்டை சபையில் தைரியமாக பாடுறதுக்கு எப்படி வசனத்தை திருப்புறாங்க பாத்தியா? அதான் இப்போ ட்ரெண்டே. எல்லாம் நம்ம பயக்க தானே. டார்கெட் வேற ரீச் பண்ணல. இந்த ஐடியா வச்சாது பெரிய ஆள் ஆயிரும். பாஸ், எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன்னு தான் தெரியலை. உங்கள் உதவி இல்லாமல் பண்ண முடியாது பாஸ். முதல்ல ஐடியாவை சொல்லு. கிறிஸ்தவங்க நமக்கு எதிராக யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை வச்சு அவங்கள நம்மால் அழிக்க முடியும். எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுப்பா. அதாவது பாஸ், வசனம் தான் பட்டயம். அதை வச்சு தானே நம்மளை அவங்கள சில பேர் துரத்துறாங்க. வாழ்க்கை மாறி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வசனத்தை முழுசாக படித்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலான நம்ம கிறிஸ்தவ மக்கள் வசனத்திலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. புரியலையே.
சபாஷ், சரியான ஐடியா. அவன் என்ன சொல்ல வரான்னா, முழுசா படித்தா வசனம், முண்டமாக படித்தா நவீன வாக்கு தத்துவம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு வசனத்துடைய தலையையும் வாலையும் வெட்டியாச்சுன்னா அது என்னது? நவீன வாக்கு தத்துவம். எங்க ராஜா எவ்வளோ நாள் நீ இருந்த? இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியட்டும், உனக்கு நல்ல சேலரி ஹைக்கும் ஒரு ப்ரமோஷனும் கொடுக்குறேன். எல்லாரும் கவனிங்க, இது ஒரு பழைய ஐடியா தான். இதை நான் எங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வனாந்தரத்தில் நம்ம பரம எதிரி 40 நாள் உபாசம் இருக்கும்போது வசனத்தை வச்சே நான் அவனை எதிர்த்தேன். ஆனால் அந்த இடத்துல நான் தோற்று போனேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம தோக்கவே கூடாது. அதனால இது ஒரு பழைய ஐடியாவாக இருந்தாலும் அஸ்தரோத் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ஐடியாவை தான் வரப்போகிற புது வருஷத்தில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம். பாஸ், இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம்? நம்ம கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை வச்சு தான். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிரபலமான கிறிஸ்தவ ஊழியக்காரங்க யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க? ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவோமா? என்கிட்ட கேட்டால் நான் மிரக்கிள் மெர்லினை தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். நான் என்னைக்காவது உண்மை பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை பாஸ், வாய்ப்பே இல்லை. மிரக்கிள் மெர்லினை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நானே தப்பி தவறி அவன்கிட்ட உண்மையை பேச சொன்னா கூட அவன் பிசிறு தட்டாமல் பொய்யை தான் பேசுவான். சில நேரங்கள்லாம் அவன் சொல்லக்கூடிய பொய்யை நானே நம்பியிருக்கேன். எப்படி பண்ணுறானே தெரியல. படிக்கணும். அவனை ஃபர்ஸ்ட் ஆளாக செலக்ட் பண்ணிடுங்க. இதை மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? என்கிட்ட கேட்டால் இந்த வேலைக்கு சரியான ஆளு நம்ம ஜிஜி தான். ஜிஜினா நம்ம கோல்டு க்ளோரி. ஓஹோ, பெண்கள் மத்தியில் ஒரு குரல் ஒலிக்கண்டாமா? ஜிஜியை பற்றி தெரியாதவங்க இதை பாருங்க. ஹாய் கைஸ், என்ன இன்னைக்கு இவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? வழக்கமாக இன்னைக்கு நான் ஹெவனுக்கு போகும்போது என் முகம் வாடலாக இருக்குன்னு ஏசு சாமி எனக்கு ஒரு க்ரீம் தந்தாங்க. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதை வேணும்னு ஆசைப்படுறவங்க ஆமேன் ஜிஜின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்கை டிஎம் பண்ணுறேன். கேளுங்கள், தரப்படும். இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறவங்களுடைய முகம் மோசையனுடைய முக பிரகாசத்தை விடையும் அதிக முக பிரகாசமாக இருக்கும். சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை வாங்குங்க. ஐயோ, டைம் ஆயிட்டு. இன்னைக்குள்ள வாக்கு தத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க போகணுமே. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். பாய். சும்மா இருப்பீர்கள்னு கடந்த வாரம் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மள அநேகர் சும்மாவே இருந்தோம். இந்த வார வாக்கு தத்தமா, அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து சொல்லலாமா? அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சந்தோஷமா அலங்காரம் செய்வோம், தேவனை தரிசிப்போம். ஜிஜிக்கு தேவை பணம். அந்த பணத்துக்காக அது என்ன வேணாலும் செய்யும். மக்களுடைய ஆசிகளை அபகரிக்க நம்ம எதிரியோட பேரை உபயோகித்து குறிப்பாக பெண்களிடம் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள தூண்டி விடுறதுல ஜிஜி கில்லாடி. அதுக்கு சில வருஷமாக அது பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்னென்னா, பைபிள் வசனங்களை வெட்டி அதை நவீன வாக்குத்தத்தமாக மாற்றிடும். இவங்களை நம்ம இனி உலகம் ஃபுல்லாக கொண்டு போவோம். இந்த ஜிஜியை எல்லாருக்கும் தெரிகிறத மாதிரி நம்ம உயர்த்துவோம். ஜிஜியால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது, விளைச்சல் தான் அதிகரிக்கும். இந்த ஜிஜியோட வார்த்தையை நம்புகிற மக்கள் ஏராளம். சரி, சினிமா பாணியில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வாலிபர்களை திசை திருப்ப நமக்கு ஒரு ஆள் வேணும். எனி சஜஷன்ஸ்? பாஸ், இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு சரியான ஆள் நம்ம நவீன தாவீது ஏஜே தான். ஓ, ஆல்வின் ஜெபராஜ். ஓகே, குட் சாய்ஸ். ஏஜேயோட கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் போடுங்க. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய இயக்கங்களை ஏக்கர்களை தந்து நிறைவேற்றப் போகிறார். என்னுடன் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுங்கள். ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே, டன் கணக்கில் தங்கத்தை தருகின்ற தெய்வமே. பரவாயில்லையே. ஏஜே பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும்
சினிமா பாணியில் ஒரு வாக்குத்தத்த பாட்டை பாடி சினிமாக்காரங்களே இவரை பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு ஒரு டான்ஸை ஆடி மக்கள் இசை போதிலே இருக்கும்போதே அலேக்கா அவங்கள நரகத்துக்கு பார்சல் பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம ஏஜே. அப்போ ஒரு லக்ஸரி வில்லா பிரைவேட் ஜெட் முகத்தை மட்டும் அவன் முன்னாடி தூக்கி போட்டு பாருங்க, எப்படி இந்த வருஷம் வாக்குத்தத்த பாட்டு எழுதுறான்னு மட்டும் பாருங்க. சினிமாக்காரங்களே அதை நல்ல விலைக்கு வாங்கிட்டு போக போறாங்க. சரியான ஐடியாவாக இருக்கு. அப்போ ஏஜேவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த 3 பேருமே போதும். இல்லை பாஸ், இப்போ எல்லாமே சோசியல் மீடியா தான். ஞாயிறு ஆராதனை, கன்வென்ஷன் கூடுக, உபவாச கூடுக, வாசல் திறப்பு ஜெபம், இது எல்லாத்தையும் இப்போ அதிகமான பேர் சோசியல் மீடியாவில் தான் பார்க்குறாங்க. இப்போது சோசியல் மீடியா தான் எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம எதிரிகிட்ட இருந்து மக்களை திசை திருப்பி பாவம் செய்ய தூண்ட சோசியல் மீடியா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பாருங்க பாஸ். அதுவும் சரிதான். அப்படின்னா தினமும் ட்ரெண்டிங்கான வீடியோ போடக்கூடிய மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் உள்ள நம்ம ஆள் ஒருத்தரை சொல்லுங்க. அட சந்தேகமே வேண்டாம் பாஸ், நம்ம ஸ்பிரிட் சுந்தரம் இருக்காரே. வாவ், சூப்பர். ஸ்பிரிட் சுந்தரத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய எடிட்டிங் தான். வீடியோ ஆடியோ எடிட்டிங்காக சொல்கிறீங்க பாஸ்? சே அதை சொல்லலை, நான் மீன் பண்ணது வசன எடிட்டிங் தான். ஒரு வசனத்தை எங்கே வெட்டணும், எங்கே ஒட்டி அதை நவீன வாக்குத்தத்தமாக மாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். சொல்லப்போனால் நம்ம உதவி கூட அவருக்கு தேவையில்லை. அப்படின்னா ஸ்பிரிட் சுந்தரம் எப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு? அதுக்கு என்ன, சாயங்காலம்லாம் ஷார்ட்ஸு, ராத்திரிலாம் ரீல்ஸு, அப்போ மார்னிங்கில் மங்கள செய்தி, மதியத்தை சும்மா விட முடியுமா? மதியத்துக்கு என்ன மேக்கப் வீடியோஸ். மேக்கப்னா அவங்க மனைவியும் மகளையும் வச்சு ஏதாவது மேக்கப் வீடியோஸ் பண்ண சொல்லுவோம் பாஸ். சரி, நமக்கு வேலை குறைவுனா அவரே ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இந்த வருஷமும் பிளான் மிக சிறப்பாக தான் இருக்குது. இந்த 4 பேரையும் வச்சு பெரும்பான்மையான பேரை நம்ம மயக்க நிலையில் வச்சுருக்கலாம். மீதி இருக்கிற மக்களை மயக்கிறதுக்கு தான் சென்னையில், மதுரையில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், கன்னியாகுமரியிலன்னு ஒரு பெரிய வாக்குத்தத்த மாஃபியாவே இருக்கே, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சரி, அந்த மிரக்கிள் மெர்லினை ஒரு முறை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு. ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்டான் பாஸ். இப்போ லைனில் வந்துருப்பான் பாருங்க. லைனில் வந்துட்டான். இப்போ மீட்டிங் டிஸ்பர்ஸ்ட். நம்முடைய அடுத்த மீட்டிங் நியூ இயர் அன்னைக்கு காலையில் நம்ம சந்திக்கலாம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் நியூ இயர் சிறப்பு செய்தியாளர் அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் மிராக்கிள் மெர்லின் அவர்கள் வெண் குதிரையின் மேல் உலா வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்க மேடையில் ஏற இருக்கிறார். அவரை பற்றி தெரியாதவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் பரலோகத்திற்கே ஏறி சென்று கடவுளை நேரடியாக சந்தித்து அவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை கையோடே வாங்கி கொண்டு வருவதுதான் அவர் செய்கிற மாபெரும் அற்புதம். இதோ குதிரை உலா வருகிறது. இதோ வெண்குதிரை மேடையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் கரகோஷத்தை எழுப்புவோம். இதோ மிராக்கிள் மெர்லின் உங்களுக்காக. ஹாப்பி நியூ இயர் பாஸ். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் வந்தாச்சா? பிளான் எல்லாம் ஓகே தானே? சரி, டைம் ஆயிருச்சு. லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்கிரீன் ஆன் பண்ணுங்க. இந்த புது வருட தீர்க்க தரிசன ஆசீர்வாத அக்கினி அபிஷேகத்தின் பேரின்ப நற்செய்தி வாக்குத்தத்த வல்லமையின் எழுப்புதல் பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய், கூட்டத்துக்கு பேர பாத்தியா? நான் நவம்பர் மாதம் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கையில் சரியாக காலை 7:30 மணி அளவிலே ஆவியிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்க போதுன்னா, அது அற்புதத்தின் ஆண்டு. அதுக்கு ஆண்டவர் என்கிட்ட காட்டின வாக்குத்தத்த வசனம் யோசுவா 3:5. இத கேட்கிறவங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், யாரும் பைபிளை திறந்து வாசிக்க வேண்டாம். தேவனுடைய வாயாக நானே சொல்றேன். பைபிளை திறக்க விடல பாத்தியா? கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கையை தட்டு. இந்த வருஷம் உனக்கு அற்புதத்தின் ஆண்டு. இந்த வருஷம் உனக்கு அதிசயத்தின் ஆண்டு. நீ ஒரு அற்புதத்துக்காக ஏங்கிட்டு இருக்கியா? இந்த வருஷம் உனக்கு தான்.
மிராக்கிள் இயர். இந்த வருஷம் யாருக்கெல்லாம் பைக் வேணும்? கர்த்தர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்யும் தேவன் சொல்றாரு, உங்களுக்கு BMW காரை தர போறாரு. விசுவாசிக்கிறவன் கையை தட்டு. எனக்கு ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே. அப்படி எங்கக்கூடிய மகளா மகனா நீ? இந்த அற்புதத்தின் ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வீடு தரமாட்டாரு. நீ கேக்குற வீடு உனக்கு தரப்போறதில்ல. நான் இதை எழுதியே கொடுக்கல பாஸ், அவனா பேசுறான். பயப்படாத, இப்போ போடுவான் பாரு யூ டர்ன். தரவே மாட்டாரு. ஏன்னா உனக்கு பேலஸ் தர போறாரு. ஹalleluya. சொன்னேன்ல என் இதயத்திற்கு ஏற்ற தாசன்னு. சும்மாவா? எனக்கு படுக்க இடம் இல்ல ஆண்டவரே. எனக்கு படிக்க முடியல ஆண்டவரே. என்கிட்ட நகையே இல்லப்பா. எனக்கு வேலையே கிடைக்க மாட்டுக்குப்பா. திருமண தடையாட்டே இருக்குப்பா. வாரிசே இல்லாண்டவரே. என கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த அற்புதத்தின் ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, படுக்க இடமில்லாதவர்களுக்கு பட்டாநிலம், படிக்க முடியாதவர்களுக்கு பாஸ்மார்க், நகை இல்லாதவர்களுக்கு ஹால்மார்க், வேலை இல்லாதவர்களுக்கு நியூயார்க். இந்த வருஷம் செய்ய போறாரு. பாஸ்போர்ட் எடுத்துக்க. திருமண தடையா? இந்த வருடம் இருக்கு உனக்கு விட. வாரிசு இல்லையா? எனக்கு இப்போ ஆண்டவர் சில ஜூனியர் ஹார்லிக்ஸ காட்டுறாரு. கையை தட்டு. எப்படி ரைமிங்கும் டைமிங்கும் பாத்தியா? முடியுமா? கேன்சர் கட்டிகளா? கர்த்தர் கரைக்கிறார். கட்ட முடியாத வட்டிகளா? பணத்தை கொட்டுகிறார். மிராக்கிள் மணி உன்னோட அக்கவுண்ட்ல வந்து இறங்கும். இந்த மிராக்கிள் மெர்லின் நான் சொல்றேன், இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. எனக்கே உடம்பு சிலுக்குதே. உன் வாழ்க்கையில சாத்தானுடைய போராட்டங்களா? இந்த அற்புதத்தின் ஆண்டுல அவனை சபித்து கட்டி நான் ஜெபிக்க போறேன். சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை கட்டுகிறேன். அசுத்த பிசாசே, உன்னை நான் எரிக்கிறேன். கரிந்து போ. உன்னை பாதாளத்திற்கு தள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. பாஸ் நம்மள கிட்டிடுவானோ? அவனுக்கு தான் வசனம் தெரியலனா உனக்குமா தெரியல? எத்தனை நாள் கிளாஸ் எடுத்திருப்பேன். அவங்களால நம்மள எரிக்க முடியாது, கரிக்க முடியாது, கெட்ட முடியாது, சபிக்க முடியாதுன்னு பாதாளத்திலையும் தள்ள முடியாது. நம்ம எதிரியே நம்மள சும்மா விட்டுருக்காரு. போவியா? எல்லாரும் சேர்ந்து இந்த புது வருட பாடலை இணைந்து பாடுவோமா? சரி, எல்லா வருஷத்தை விடையும் இந்த வருஷம் நம்முடைய நியூ இயர் ப்ராஜெக்ட் மிக வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது நம்முடைய அஸ்தரோத்து தந்த ஐடியா தான். அமைதியாக இருந்தாலும் சரியான நேரத்தில் வாக்குத்தத்தம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்து நம்முடைய ப்ராஜெக்டை சக்ஸஸ் ஆக்கியிருக்காரு. அதனால இந்த தருணத்தில் அவரை நான் சீனியர் மேனேஜர்ஸ் ஆஃப் அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸாக ப்ரமோட் பண்ணுறேன். சரி, யாராவது மிராக்கிள் மெர்லின் சொன்ன அந்த முழு வசனத்தையும் சொல்லுங்கள். யோசுவா 3:5 நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நான் முழு வசனத்தையும் கேட்டேன். மிராக்கிள் மெர்லின் சொன்ன பாதியை கேட்கல. சாரி பாஸ். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எஸ், இப்படித்தான் பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை முழுமையாக படித்து அதற்கு கீழ்ப்படிஞ்சா ஒரு மனுஷனுக்கு நம்ம பரம எதிரி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்மளே நினச்சா கூட தடுக்க முடியாது. சரி கைஸ், இந்த நவீன வாக்குத்தத்தம் குடும்பங்களுக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? ரேச்சலு, இன்னைக்கு மிராக்கிள் மெர்லின் கொடுத்த மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தியா? பொழிச்சிட்டார்ல மெசேஜ். ஆமாங்க, நமக்கே பேசின மாதிரி இருந்து. இந்த அற்புதத்தின் ஆண்டில் எதிரி விழணும்னு நாம் நினச்சி ஜெபிச்சது போல எதிர் வீட்டுக்காரன் தலையில் இடி விழணும். இந்த அற்புதத்தின் ஆண்டுலையாவது அவன் தலையில் இடி விழணும். ஜெபத்தை கேளுங்கப்பா. எப்பவுமே அற்புதம் நடந்துடும் போல இருக்கு. அது என்னன்னு போய் பாரு. ஜெபத்தை கேட்டுட்டீங்களே ஆண்டவரே. இடியெல்லாம் இல்லை, தேங்காய் தான் விழுந்திருக்கு. சரி சரி, அந்த தேங்காயை யாருக்கும் தெரியாமல் எடுத்துரு. சட்னிக்காதாகும்.
என்னங்க இன்னைக்கு புது வருட வாக்குத்தத்த செய்தியை கேட்டிங்களா? இல்லையே, நான் பாஸ்டருக்கு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். 10 வருஷம் இருந்து 2 வாரம் வட்டி வரல. அது தெரியுமா உனக்கு? யா, மாதம் 1ஆம் தேதி நான் தருவேன்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனாரு. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரியாதா உனக்கு? சர்ச்சில் உள்ளவன் இப்படி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பைசா கிடைக்காது. சர்ச்சு வேற, தொழில் வேற, இப்படி விட்டுட்டு இருக்காதீங்கண்ணே. ஆமாம், அதான் சொல்லியிருக்கேன், வீட்டை எழுதி தந்துரு, இல்லைன்னா பிள்ளையை தூக்கிடுவேன்னு. ஆண்டவரே, இந்த அற்புதத்தின் ஆண்டிலாவது மிராக்கிள் மெர்லின் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி வராத வட்டி பணங்களை எல்லாம் வர வைங்க. நாங்கள் படுற கஷ்டத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. யோபு போல நாங்கள் பாடுபட்டுட்டு இருக்கோம் அப்பா. அம்மா, இந்த செயின் வெயிட் தாங்க முடியலம்மா, கழுத்து வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த காயத்ரி மணி என்ன எடுத்து போடு, சரியாயிரும் அதெல்லாம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த பகுதியை வசனத்திலிருந்து ஊழியர் மறைச்சது கூட தெரியாம, பைபிளையும் வீட்டில் போய் திறந்து பார்க்காம ஒரு கூட்டம் ஜனங்கள் கண்மூடித்தனமா வாக்குத்தத்தத்தை நம்பிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்முடைய கூட்டத்தில் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எவன் ஒருத்தன் நவீன வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாடி போகிறத விட்டுட்டு நம்ம பரம எதிரினுடைய வார்த்தையை பின்பற்றானோ அவன் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவார். இந்த ரகசியத்தை மட்டும் யாரும் புரிஞ்சுக்காம பார்த்துக்கோங்கப்பா. சரி, நம்முடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பாஸ்? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். எஸ், அப்போ அதற்கு எல்லாரும் ரெடி ஆகலாம். ஓகே கைஸ், see you soon. இயேசுவுக்காக சிறகடித்து உயரத்தில் பறக்க வேண்டிய சீஷர்கள் சில்லறை காசுக்காக யூதாஸின் உபதேசத்திற்கு பணியலாமா? தங்கத்தில் நடக்க அழைக்கப்பட்ட நீங்கள் தகரத்தை சுமக்க ஓடலாமா? சிங்கத்தின் பிள்ளைகளே, சிறுநரிகளின் பின்னால் செல்வது உங்களுக்கு அசிங்கம். வஞ்சகர்களின் வாக்கை அல்ல, கிழிந்து போன சாக்கை நம்புகிறாயே. இந்த பாவ சீக்கை நீக்கு. அழகு மந்தையே, நீ விலகு. அழுகின்ற ஓநாய்களின் சிந்தனைக்கு. பழகு மந்தையே, நீ பலுகு பாவிகளின் சிநேகிதனோடு. நவீன வாக்குத்தத்த போதனைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அழகான வீடியோ, ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. எல்லா பாய்ஸுக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா, நம்ம கிறிஸ்மஸ் நாளை அதிகமாக கேட்குற மற்றும் நம்மளுடைய குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுனா அது ஜிங்கிள் பெல் சாங் தான். அந்த சாங்குக்கு அழகாக ஆக்ஷன் பண்ண வராங்க நம்ம ரியோ ஜேடன். தேங்க்யூ ரியோ ஜேடன். அழகாக ஆக்ஷன் பண்ணி அசத்திய ரியோ ஜேடனுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் எல்லோருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்கிட் தான். குரலுக்கு வல்லமை உண்டு, அது ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். நாம் பார்க்க போகிற ஸ்கிட்லேயும் ஒரு குரல் கேட்க போகுது. அது எந்த மாதிரியான குரல்னு வாங்க பார்க்கலாம். ஆட்டோ ஆட்டோ தம்பி, ஒரு ஆட்டோவும் நிற்க மாட்டேக்கானே. இந்த நேரத்தில் பஸ்ஸும் கிடையாது, பெட்டி வேற ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்ன பண்ண?
என்ன பெரியவரே, இந்த ராத்திரியில இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை தம்பி, வீட்டுக்கு போகணும். இந்த நேரத்தில் இங்கே பஸ்ஸும் கிடையாது, ஒரு ஆட்டோக்காரன் கூட நிப்பாட்ட மாட்டேங்கிறான். அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. இந்நேரத்தில் ஆட்டோக்காரன் யாரும் நிப்பாட்ட மாட்டான். அதான் நானும் நடந்தே வீட்டுக்கு போயிடலான்னு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்க போகணும்? எனக்கு காருண்யா நகர் தான். எனக்கும் அந்த பக்கம் தான். வாங்க சேர்ந்தே நடப்போம். சரி வாங்க. பெரியவரே, இந்த பெட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போல, தூக்க முடியாமல் தூக்குறீங்க. நான் வேணா கொஞ்சம் வச்சுக்கவா? சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எங்கே போயிட்டு போகிறீங்க நேரம்? தம்பி, என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். அதனால இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சதுல அவளுக்கு கொஞ்சம் நகைகளும் பணமும் இதில் கொண்டு போகிறேன். ஓ, இவ்வளவு வெயிட்டாக இருக்குன்னா இதில் நிறைய நகையும் பணமும் இருக்கும் போலயே. இருட்டான இடத்துல இவரை தள்ளி விட்டுட்டு இந்த பெட்டியோட எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தம்பி இப்படி பண்ணாதீங்க, தம்பி இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உங்களை நல்லவன் நம்பி தானே கொடுத்தேன். தம்பி தம்பி கொடுத்துருங்க. என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும் தம்பி, அவ வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. தம்பி இப்படி பண்ணாதீங்க தம்பி. தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி. ஐயோ, வாழ்க்கையே போச்சே, இனி நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, என்ன இது? ஒரு 50 பவுனும் 10 லட்சமும் தேரும் போலயே. சே, அடிச்சது ஒருத்து தான். தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே, நல்லவன் நீ நம்பி. பாவி, நீ பாவி, நீ பாவி. தம்பி இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடிட்ட மனுஷன், திருடிட்டி. தம்பி 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 கொடுத்துருங்க. நீ கள்ளன், நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும், கல்யாணமே நின்று போயிரும் தம்பி. அவ வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும், வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. பண்ணாதீங்க தம்பி, தம்பி இப்படி பண்ண. தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி, விட்டுருங்க. இப்படி பண்ணாதீங்க தம்பி, பண்ணாதீங்க தம்பி. ஐயோ, இது என்ன சத்தம்? தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன் தான் அந்த சத்தம் கேக்குதுன்னு தெரியலையே. நம்ம சகாக்களை கூப்பிட்டு ஒரு ட்ரிப்பை போட்டுற வேண்டியதான். மாப்பிள, வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரே மண்டக்கடியா இருக்குல்ல, ஒரு ட்ரிப்பை போட்டுருவோமா? ஓகே மச்சான், செலவெல்லாம் நீ பார்த்தா பிளானை நான் போடுறேன். மச்சான், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? சும்மா குளு குளுன்னு இருக்குல்ல. எப்படி சுத்தி சுத்தி பாக்குறியா? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா? எல்லாரும் வாங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். டேய், மதுரா மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படின்னா 2 ஹோட்டலா? இல்லை, ஒரு ஹோட்டல் தான். சுறா கறி, பொறா கறி, எறா கறியிலேருந்து நண்டு அவியல், முட்டை வறுவல், தவளை துவையல் வரைக்கும் உனக்கு என்னடே வேணும். அப்போ பாம்பு பரோட்டாவும் பெருசாலி பொழிப்பும் கிடைக்குமா? அதுதானே அங்கே ஸ்பெஷலே. ஊறுவன, பரப்பன, தாவுவன, துள்ளுவன, நீந்துவன, நகர்வன எல்லாம் கிடைக்கும் மச்சான். போமா? அப்போ அங்கே போயிடுவோண்டே. இரு, உனக்கு என்னடே பிரச்சனை? தலைக்குள்ள இருந்து கண்ணா பின்னான்னு சத்தம் கேட்குது, அப்படிதானே? எப்பேற்பட்ட சத்தத்தையும் நிப்பாட்டதுக்கு என்கிட்ட ஒரு ரகசிய மருந்து இருக்கு. அது என்ன? சவுண்டை கட் பண்ணக்கூடிய கட்டிங் தானே? ஆமாடே. சரி வாங்க போவோம்.
சில்லறைய போடு முன்னால, அது இன்பம் தரும். கட்டிங்க போடு நண்பா நீ, அது மகிழ்ச்சி தரும். என்ன ஒரு மகிழ்ச்சி! எப்பா, ரகசிய மருந்து அதுக்குள்ள வேலையை காட்ட தான் செய்து. என்ன ஒரு மன அமைதி! வானத்தில் பறக்கிறது மாதிரி இருக்குப்பா. நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே நல்லவன் நம்பி பாவி தம்பி, இப்படி துரோகம் பண்ணாதீங்க. உன்னை நம்பி தந்த மனுஷன் வந்து திருடி தம்பி கொடுத்துருங்க. நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிருந்த அவன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிருந்த தம்பி. பண்ணாதீங்க தம்பி. இப்படி பண்ணாதீங்க தம்பி. ஐயோ, இந்த சவுண்ட் இன்னும் போலையா? பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குப்பா. இப்படி இருந்தா எப்படி தூங்க முடியும்? என்னோட நிம்மதியே போச்சு. என்ன செய்யறதுக்குனே தெரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். ஹலோ டாக்டர், தலைக்குள்ளேருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது டாக்டர். தூங்க முடியல டாக்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போங்க டாக்டர். இதோ உடனே வரேன். என்ன டாக்டர் அதுக்குள்ளாடி வந்துட்டாரா? யார் அது? பிரதர், நான் ஒரு ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். மனுஷங்க இருக்கக்கூடிய 1008 பிரச்சனையில இவன் வேற. போயா நீயும் உன் இயேசுவும். தம்பி, நான் டாக்டர் வந்திருக்கேன். உள்ள வாங்க டாக்டர். தம்பி, உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மன அழுத்தம்தான். உங்கள் தலைக்குள்ளே கேட்குற இந்த சத்தத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். நல்லா தூங்கி எழும்புங்க, எல்லாம் சரியாயிரும். பயப்படாதீங்க. நீ ஒரு துரோகி. உன்னை நம்பி தந்த மனுஷன் வந்து திருடி. என் பொண்ணோட கல்யாணமே ஐயோ, திரும்பவும் சத்தமா? இந்த சத்தம் என்னை விட்டு போகவே போகாதா? ஐயோ, இதுக்கெல்லாம் இனி ஒரே வழிதான் இருக்கு. பேசாம அவரை கூப்பிட வேண்டியதான். நல்ல சத்தம் கேளு. நல்ல சத்தம் கேளு. மைண்டு நாய்ஸ் போய் கைண்டு வாய்ஸ் கேட்க நல்ல சத்தம் கேளு. வாங்க சாமி. மானிடா, உனக்கு என்னதான் பிரச்சனை? சத்தம்தான் பிரச்சனை சாமி. சத்தந்தானே. பித்த பிரச்சனையா, முத்த பிரச்சனையா? உக்ரைனின் யுத்த பிரச்சனையை கூட இந்த வித்தைக்காரன் தீர்ப்பான். டை போட்டு மை போட்டு கைபேசி பொய் பேசி பணப்பை வாங்க வருவான் இந்த சந்நியாசி. அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. என் பிரச்சனைக்கு தான் என்ன பரிகாரம்? மானிடா, ஒரு பிரச்சனையா? பல பிரச்சனை இங்கு இருக்கிறது. அப்படியா சாமி? அது என்ன பிரச்சனை? உன் வீட்டின் வாஸ்துவும் சரியில்லை, வர்ணமும் சரியில்லை. அப்ப நான் என்ன சாமி செய்யணும்? வாசலை மாற்று, மைண்ட் நாய்ஸ் மாறிவிடும். வர்ணத்தை மாற்று, கைண்ட் வாய்ஸ் வந்துவிடும். சாமி, வாசலையும் வர்ணத்தையும் எல்லாம் மாற்ற முடியாது சாமி. ஏன் மானிடா? ஏன்னா இது வாடகை வீடு. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. ஓஹோ, கவலைப்படாதே. இப்போது பார் இந்த வித்துவானின் வித்தையை.
விட்டதா? என்ன சாமி சொன்னீங்க? இப்பொழுது சத்தம் நின்று விட்டதா? என்ன சாமி சொன்னீங்க? கேட்கல, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஸ்பீக்கர் அவுட் ஆகி விட்டது போல ஸ்பீடாக கிளம்பி விடுவோம். சாமி சாமி எங்க போனாரு சாமி? பிரதர் பிரதர் யார் அது? பிரதர், நான் ஒரு ஊழியக்காரன். இதுக்கு முன்னாடி இயேசு பற்றி சொல்கிறதுக்காக உங்கள் வீட்டு கதவை நான் தட்டியிருக்கேன். அன்னைக்கு நம்மளால் சந்திக்க முடியல. இன்னைக்காவது உங்கள் கூட பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்குமா? ஏயா முடியாது முடியாதுன்னு எத்தனை முறையா சொல்கிறது? அதே மாரி ஏயா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுற? என்ன வீடு வீடாக போய் மதமாற்றம் பண்ணுறியா? மனுஷனை நிம்மதியாக இருக்க முடியா? பிரதர், உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறத கடவுள் பார்க்குறாரு. அதனால உங்ககிட்ட பேச சொல்லி என்னை உணர்த்துறாரு. அதனால தான் நான் வந்தேன். போயா வேலையை பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் இங்கே நேரமாக இருக்கு. பார்க்குறாராம், உணர்த்துறாராம். நீ ஒரு துரோகி, ஒரு துரோகி, உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடித்த மனுஷன் திருடித்த என் பொண்ணோட கல்யாணமே என்னோட விருத்தம். ஐயோ, இந்த சத்தம் இன்னும் போகலையா? என்ன செய்தனே தெரியலையே. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே. ஐயோ ஐயோ. என்ன மச்சான், உனக்கு இன்னும் அந்த சத்தம் நிக்கலையா? ஆமாடா, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பெரியவரோட சத்தம் என் தலைக்குள்ள எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குடா. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா. அவ்வளோதானே. எனக்கு கொஞ்சம் பணம் தா, அதை வச்சு ஓன் சார்பா கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கும் அனாதை இல்லம் முதியோர் ஆசிரமத்துக்கும் உதவி செஞ்சுருவோம். எவ்வளோ பெரிய கெட்ட காரியமாக இருந்தாலும் 2-3 நல்ல விஷயம் பண்ணி சரி பண்ணிடலாம். கவலைப்படாத, அதுதான் கான்செப்டு. புண்ணிய காரியம் பண்ணால் சத்தம் தானா நின்றுரும். வேணா பாரு. சரி நண்பா, அப்படின்னா இந்த பணத்தை வச்சுக்க. நீ என்னத்தை பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நண்பா, என்னத்தையாவது பண்ணி எனக்கு இந்த சத்தம் போனா சரிதான்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் ஒரு யோகா மாஸ்டர் வர சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவர் வந்து உனக்கு உதவி செய்வார். அட, அதுக்குள்ளே யோகா மாஸ்டரே வந்துட்டாரே. வாங்க மாஸ்டர் வாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொன்னார். யோகாவில் கிடைக்காத நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு சில ஆசனங்களை சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் சரியாக பண்ணிடுங்க. 5 நிமிஷத்தில் எல்லாம் கிளியர் ஆக போகுது. சரி, வந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க. இப்போ மூச்சை கொஞ்சம் உள்ளே இழுங்க. இப்போ விடுங்க. இப்போ இழுங்க, விடுங்க. வெரி குட், வெரி குட். அப்படிதான். இப்போ மெதுவாக உங்கள் கண்ணை திறங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு மாஸ்டர். இன்னும் ஒரு சில ஆசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை சரியாக பண்ணிங்கன்னா அந்த சத்தம் எல்லாம் தானாகவே நின்றோம். இன்னைக்குள்ள ஃபீஸ் 2000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. கேஷா ஜிபேயா? கேஷை என் நண்பன்கிட்ட வாங்கிக்கோங்க மாஸ்டர். தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. சரி, அப்போ நான் வர்றேன். சரி மாஸ்டர். இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குதே, இதையே தொடர்ந்து பண்ணி பார்ப்போம். நீ ஒரு துரோகி, ஒரு துரோகி, உன்னை நம்பி தந்த மனுஷன், உன்னை நம்பி தந்த மனுஷன் திருடித்த மனுஷன் திருடித்த என் பொண்ணோட கல்யாணமே என்னோட கல்யாணமே. இந்த சத்தத்துக்கு எந்த தீர்வுமே இல்லையா? எனக்கு உண்மையாட்டுமே பைத்தியம் பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுட்டு படுக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. கடவுளே, எப்படியாவது இந்த நிலைமையிலேருந்து என்னை காப்பாத்துங்க. பிரதர் பிரதர். யாருங்க அது? நானே நிம்மதி இல்லாமல் இங்கே இருக்கேன். பிரதர், முன்னாடி வந்த ஊழியக்காரன் தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். என்னை உள்ளே வர அனுமதிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஓ சரி சரி, வந்து தொலைங்க. பிரதர், உங்கள் மனசில் கேட்கக்கூடிய சத்தம் நீங்கள் செஞ்ச துரோகத்தினாலையும் பாவத்தினாலையும் பாதிக்கப்பட்ட உங்கள் மனசாட்சியின் சத்தம்தான். உங்களுடைய இந்த குற்ற மனசாட்சியும் நீங்கள் செஞ்ச பாவத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த நபராலேயோ பொருளாலேயோ புண்ணிய செயலாலேயோ மன்னிக்கவோ குணப்படுத்தவோ முடியாது. அதுக்கு ஒரே வழி
கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் செஞ்ச பாவத்திலிருந்து மனம் திரும்புறது தான். நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. சரி, இதுதான் வேத புஸ்தகம், இதை படிங்க, எல்லாம் புரியும். சரி கொடுங்க, படிக்கிறேன். தம்பி இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. நீ ஒரு துரோகி, நீ ஒரு துரோகி. உங்களை நல்லவன் நம்பி தானே, நல்லவன் நம்பி. அது திருடிட்டியே, அது திருடிட்டியே. தம்பி 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 நீ கள்ளன், நீ கள்ளன். என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிரும் தம்பி. அவன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிரும் தம்பி. பண்ணாதீங்க தம்பி, தம்பி பண்ண தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி, விட்டுருங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைதியை நான் உணர்றேனே. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இது என்னோட கதையை போலவே இருக்கே. யாரோட கதை இது? சகேயு. அப்போ இதுதான் என்னுடைய நிம்மதி இல்லாமைக்கு காரணமா? அப்படின்னா அந்த சகேயு மனம் திரும்பி செஞ்சதையே நானும் செய்ய போறேன். அப்போதான் என் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். அந்த பெரியவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த பெட்டி அவரிடத்துல சேர்க்கறது தான் என்னுடைய அடுத்த வேலை. இப்பவே கிளம்புறேன். இப்போ நம்ம பார்த்த ஸ்கிட்டில் வந்த ஹீரோக்கு 2 விதமான குரல் கேட்டுச்சு. ஒன்று, அவன் பாவம் பண்ணினது நிமித்தமாக அவனுக்கு கேட்ட குற்றத்தின் குரல். 2வது தேவனுடைய குரல். எப்போ அந்த ஹீரோ முழுவதுமாக தேவனுடைய குரலுக்கு அவனுடைய செவியை சாய்த்தானோ அப்போதான் அவனால் குற்றத்தின் குரல்லேருந்து முழுவதுமாக விடுதலையாக முடிந்தது. இந்த அவசியமான சத்தியத்தை அழகாக நடித்து காட்டிய பாய்ஸுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே லைவ் சேட்டில் ஆக்டிவாக கமெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் தொடர்ந்து எல்லாரையும் கமெண்ட் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் ஒரு சத்தியத்தை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு ஊமை மூலமாக நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஊமை மூலமாக ஒரு கருத்தை நம்ம மத்தியில் சொல்ல வராங்க நம்ம கிரேசன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்தானா. அவன் ஒரு நாள் கார்டனுக்கு வந்தானா. அங்கே நிறைய பட்டர்ஃப்ளை இருந்தான். அவன் மெதுவாக போய் ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு ஓடி வந்து தாத்தாட்ட சொன்னானா, தாத்தா தாத்தா, என் கையில் பட்டர்ஃப்ளை இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்துருக்கான்னு சொல்லுங்கள் தாத்தான்னு சொன்னானா. அப்போ தாத்தா பதிலே சொல்லலையாம். அப்போ அவன் திரும்பி கேட்டானா, தாத்தா தாத்தா, என் பதிலே சொல்லலை, பதில் சொல்லுங்க தாத்தான்னு சொன்னானா. அப்போ தாத்தா சொன்னாங்க, அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு இருக்கிறாரோ செத்து இருக்கிறாரோ உன் கையில் தான் இருக்குது. நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நீ அதை நசுக்கி கொன்று செத்துட்டுன்னு சொல்லுவேன். நான் அதை உயிரோடு இருக்கணும் செத்துட்டுன்னு சொன்னால் நான் அதை உயிரோடு பறக்க விட்டுருவேன் அப்படின்னு தாத்தா சொன்னாங்களாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிளும் நம்ம அதை வாசித்து அதன்படி நடந்து நம்ம வாழ்க்கையை உயிரோடு வைக்கிறோம் சாகடிக்கிறோம் நம்ம கையில் தான் இருக்குது. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்ல தேவனே வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிளும் நம்ம தினமும் வாசித்து அதன்படி நடந்து நம்ம வாழ்க்கையை உயிரோடு காத்துக்குவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நன்றி. அழகான பட்டாம்பூச்சி உவமை மூலமாக அருமையான கருத்தை சொன்ன நம்ம கிரேசனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பழைய குணங்கள் மாறி நம்ம தேவனுடைய சுபாவம் உள்ளவர்களாக நம்ம மாறுறது தான். இந்த அழகான கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆக்ஷன் பண்ண வராங்க நம்ம ஜூனியர் கேர்ள்ஸ். புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு
அழகாக ஆடி அமர்கலப்படுத்திய நம்ம ஜூனியர் கேர்ள்ஸுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஒரு ஸ்கிட்டு தான். அக்கா, நம்ம ஜென்ரேஷனில் இருந்த இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க மறந்த ஏதாவது சில விஷயங்களை சொல்லுங்களேன். நம்ம ஜென்ரேஷனில் நம்ம நடந்தே ஸ்கூலுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே விளையாடி இருக்கோம், மழையில் விளையாடி இருக்கோம், அப்புறம் இந்த டயர்லாம் உருட்டி விளையாடி நான் பார்த்துருக்கேன். இதே போல் நம்ம ஜென்ரேஷனில் இருந்த இப்போ உள்ளவங்க ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக மறக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் கடிதம் எழுதுறது. இப்போ வரப்போகிற ஸ்கிட்லேயும் கடிதம் தான் எழுதுகிறாங்க. ஆனால் யாருக்கு கடிதம் எழுதுகிறாங்க தெரியுமா? கர்த்தருக்கே கடிதம் எழுதுகிறாங்களாம். அதை கடவுள் படித்தா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடிதம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய நம்ம ப்ரேயர் தான். வாங்க ஸ்கிட்டை பார்க்கலாம். அமைதி அமைதி, எல்லாரும் கோரிக்கை வச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரத்தில் ஐயா வந்துடுவார், கோரிக்கையெல்லாம் படிப்பார். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. எல்லாரும் தகுதியின் அடிப்படையில் தானே கோரிக்கை வச்சுருக்கீங்க. தகுதியை தெளிவாக வாசலில் எழுதி வச்சுருக்கு. இந்த புக்கையும் உங்கள் கையில் தந்துருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாலையில் ஐயா இதிலேருந்து 2-3 கோரிக்கை எடுத்து வாசித்தார். வாந்தி மட்டும்தான் எடுக்கலை. அந்த கோரிக்கையை மேல் இடத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த தகுதியும் அதில் இல்லை. அதெல்லாம் எரிச்சாச்சு. அப்போ எபினேசர் கிளம்பிடுடே, நமக்குள்ளதை மேக்ஸிமம் எரிச்சிருப்பானுவேன். ஐயா வந்தாச்சு, அமைதியாக இருங்க. என்னப்பா, இன்னைக்குள்ள கோரிக்கையெல்லாம் வந்தாச்சா? ஆமாய்யா. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருக்கு? டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டல ஐயா, இனி ஈஸ்டர் வர கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் இருக்கும். கோரிக்கை கவரே வெயிட்டாக இருக்க, கட்டுக்கட்டா ரூபா நோட்டு வேற இருக்க. என்ன டெய்லி யூஸுக்கு டிஸ்கவரி காரா? வித்தியாசமா இருக்க. அந்த ஆளை கூடு பார்ப்போம். மிஸ்டர் எம்ஜி பிலிப் உள்ள வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் கோரிக்கையே வித்தியாசமாக இருக்க. ஒன்றும் இல்லையா, ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு எம்ஜி காரு, ஃபார்ச்சுனர் கார்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கிட்டான் இல்லையா, இத்தனைக்கும் அவன் சபைக்கு போகாத ஒரு ஆள். அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் பிள்ளை யார், அவன் யாருன்னு அவனுக்கே ஒரு வித்தியாசம் தெரியணும்ல. அதனால தான் டெய்லி யூஸுக்கு ஒரு டிஸ்கவரி காரை கேட்டிருக்கேன். அது ஒரு 1.5 கோடி கிட்ட வரும்ல. இருந்துட்டு போட்டு உங்களால் கூடாத காரியம் தான் ஒன்றும் இல்லைல்ல. வித்தியாசம் இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அவரை விட விலை கூடன கார் வாங்கி தான் வித்தியாசத்தை காட்டணும்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. சரி, அது இருக்கட்டும். உள்ள என்ன ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க? பதில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறதா நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை சாட்சிகளை வாசிச்சிருப்பேன். உள்ள 25,000 வச்சவனுக்கு 2.5 கோடியில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. 1 லட்சம் கொடுத்தவனுக்கு 1 கோடி ரொக்கத்தோட 9 கிலோ தங்கத்தோட ஒரே நாளில் ஓமன்லேருந்து வர வச்சுருக்கீங்க. 4,000 வச்சவனுக்கு என்னாச்சு? நீட்டாக பாஸ் பண்ணிட்டு நெதர்லாண்டுக்கு போயிட்டான். எவனோ நல்லா அவிச்சிருக்கான். இப்படிலாம் நாங்கள் பண்ணோன்னு உங்களுக்கு யார் சொன்னா? வருதில்ல மாதம் ஏசு மேகசின், ஏசு மேகசின், ஆப்பிள் பழத்தோட்ட மேகசின், பெரக்கா மேகசின், ரபக்கா மேகசின், தெபோரா மேகசின் வருதில்ல. வீட்டு வாசல் வரைக்கும்ல வருது. எந்த காலத்துலேயும் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கள் பேரை சொல்லி உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க, நீங்களும் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்போ பெருசாக என்ன கேட்டுட்டேன்? பிஸ்னஸில் 10 கோடி ரூபா கடன் இருக்குது, அதை அடைச்சி கேட்டேனா. ஒய்ஃபு என் கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டா, அவளை திரும்பி வர சொல்லி கேட்டேனா. இல்லைனா அந்த கொலகேஸை தான் சால்வ் பண்ணி தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேனா. ஒரு டெய்லி யூஸுக்கு ஒரு டிஸ்கவரி கார் தானே கேட்டேன், அதை செய்ய முடியாதா உங்களுக்கு? உங்கள் கோரிக்கை நான் தந்த நிபந்தனைகளை மீறி இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணுங்க, முடியும் உங்களால். யாராக இருந்தாலும் இதான் ரூல்ஸு, பார்த்துக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அட போங்கப்பா, நீங்கள் ஒரு டிஸ்கவரி கார் தரதுக்கு இப்படி டிஸ்கோ ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் நம்ம மிராக்கிள் மெர்லின் கூடுகைக்கு போய்க்கிறேன். இது தேராது. ஐயா, இந்த கோரிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவரே கூப்பிட்டுலாமா? சரி, கூப்பிடுங்க. மிஸ்டர் மெயில்ராஜ் உள்ள வாங்க. கோரிக்கை தானே கொண்டு வந்திருக்கீங்க. என்ன வந்துக்கிட்டே இருக்கு? இன்னைக்கு இவ்வளோ போதும். இது என்ன டிரைவிங் ஸ்கூலா?
இதில் எத்தனை பேரோட கோரிக்கை இருக்குது? ஐயே, இது என்னோட கோரிக்கை நினச்சிடாதீங்க. நான் டெலிவரி தான் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஜெப உதவி திட்டத்தின் மூலம் வந்த ஜெப கோரிக்கை முட்டை தான் இது. இது ஜெப பங்காளர் திட்டம், இது வியாபார பெருக்கம், இது வெளிநாட்டு வேலை, சிறப்பு ஜெப கோரிக்கை. இது முக்கியம், எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஆகும். வெளிநாட்டில் வரம் தேடி இது அமாவாசை பௌர்ணமி, செவ்வாய் வெள்ளி, தீய சக்தி நடமாட்டம், கார்மேக கூடுக, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த எல்லா மூடையும் இதாகும். ஹலோ ஹலோ, 24 மணி நேரம் ஜெப உதவி சொல்லுங்க. ஏசு ஜெபப்பறதானே? ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? உண்மையாட்டுமே நீங்கள் ஜெபிக்குதீங்களா? வெள்ளனே இருந்து ஒரே கடங்காரன் வீடை சுத்தி சுத்தி ஒலாத்திக்கிட்டே வாரான். ஓகே, ஜெபிக்குதீங்களா உண்மையாட்டுமே? ஐயே, ஜெபிச்சுட்டு தானே இருக்கோம். மாசம் மாசம் பைசா மட்டும் ஒழுங்கா வாங்கிட்டு போறேல்ல, கடனும் அடைஞ்ச பாடில்ல, ஒரு நோயும் தீந்த பாடில்ல, பாயாசம் குடிச்சு குடிச்சு சுகரும் பிரஷரும் தான் ஏறிட்டு போகுது. ஓகே, உண்மையாட்டுமே கண்ணீர் வடிச்செல்லாம் ஜெபிக்குதீங்களா பிள்ளை? ஐயே, ஜெபிச்சுட்டு தானே இருக்கோம். விரதெல்லாம் இருப்பேளா? விரதம் ஆமா, அதானே முக்கியமே. ஏய், அதுக்கெல்லாம் சேர்த்து தானே பைசா வாங்கிட்டு போறிய. 2 நாள்ல சரியாகும்னு சொன்னிய, 20 வருஷம் ஆக போறே. 90% வேலை முடிஞ்சிட்டு இன்னொரு 10% தான் இருக்கு. பைசா வேணங்கி கூட தரலாம். கொஞ்சம் அழுது விரண்டு உருண்டு குனிஞ்சு நிமிந்து எல்லாம் ஜெபம் பண்ணனா பிள்ளை, படிப்பேளா? ஜெபம் படிப்பேளா ஒழுங்காட்டி? இனிமேலாது 2 கோடி ரூபா கடன் பிள்ளை. ஏசப்பா, எப்பப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் கோரிக்கை நம்பர் எஸ்எம்எஸ்ல இருக்கும், அதில் ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுவீங்களா? இன்னும் சொல்லலாம் 1807877. ஜோம் பண்ணுங்க பிள்ளை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கு. வெகு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் எமர்ஜென்சி ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க. கையை நீட்டி வேற காணிக்க வாங்கிட்டேன். ஜெப கோரிக்கைன்னா என்ன நேரில் சந்திச்சு தான் கொடுக்கணும். ஜனங்களையும் உங்களையும் நேரடியாக கனெக்ட் பண்ணிட்டா எங்களுக்கு தொழில் இல்லாமல் போயிருமே. அப்போ நான் தான் மீட்புக்கு ஒரே வழின்னு கடைசி வரை மக்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. எனக்கும் என் ஜனங்களுக்கும் இடையில நீங்கள் இடைத்தரகர்களா? கோரிக்கை இருக்கிறவங்கள என்ன நேரில் முறையிட சொல்லுங்க, அதுதான் உங்கள் வேலை. அவங்க எப்படி வருவாங்க? அவங்க தான் பிஸியாக இருப்பாங்கல்ல, சும்மா போட்டுக்கிட்டு. ஓஹோ, பிஸியாக இருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு பசி வரட்டும், அவங்களே வருவாங்க. அப்படியா? இந்த ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கொஞ்சம் லேசாக அப்படிலாம் செய்ய முடியாது. போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த கோரிக்கை என்ன? நகரத்திற்கு மத்தியில் 400 கோடியில் திட்டம். இது கோரிக்கை அல்ல, உத்தரவு. எனக்கே உத்தரவா? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. மிஸ்டர் பரிசுத்த ஜீவி, உள்ள வாங்க. என்னதுக்கு கூப்பிட்டீங்க? ஆளு புதுசோ? டேய், சேர் எடுத்து போடு. சரி, உங்கள் கோரிக்கை என்ன? இது கோரிக்கைன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? பெரிய எழுத்துல போட்டிருக்கேன்ல உத்தரவுன்னு. அது நிபந்தனைகள். பொறுங்க, நீங்க பேசுறதை கேட்க நான் வரல, நான் பேசுறதை நீங்க கேளுங்க. நிபந்தனை தானே, நிபந்தனைகள் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சாச்சு. எந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்க வேலை என்ன? கோரிக்கையை நிறைவேற்றுது, அதை மட்டும் நிறைவேற்றித்தாங்க, அது போதும். அது நிபந்தனைகள். நில்லுங்க மிஸ்டர் நில்லுங்க. நிபந்தனை தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இப்போ பார்க்குறீங்க? வெள்ளையை தவிர ஒரு அந்நிய கலரை என் மேலே பார்க்க முடியுதா? மின்னக்கூடிய ஒரு வஸ்து, அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு நகை நான் போட்டிருக்கேனா? செயின் வாட்ச் கூட கட்ட மாட்டேன். முடிய பாருங்க, பிடிக்க முடியுதா? எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? என் சட்டையை பாருங்க, என் கையை உங்களால் பார்க்க முடியுதா? முகத்தில் ஒரு முடி தெரியுதா? நான் மருந்து கூட மருந்து எடுத்தது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சிரிப்புன்னு ஒன்று என் முகத்தில் பார்த்தீங்களா? இதை விட்டுட்டு நிபந்தனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை விட வேற தகுதி என்ன வேணும்? 500 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு பாட்டுக்கு குறையாம 5 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கு. கர்த்தர் நாம மகிமைக்காக 5 மாதம் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். போதாத குறைக்கு ஒரு படத்தில் வேற நடிச்சிருக்கேன். இதை விட என்ன தகுதி வேணும்? கோரிக்கைக்கு தானே வந்திருக்கீங்க, ஐயாவை முதல்ல பேச விடுங்க. வெளிப்புறமான அடையாளத்தை வச்சுட்டு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பார்க்குறது உள்ளான உண்மையான அடையாளங்களை. சரி, நீங்கள் கோரிக்கையை ரொம்ப அழகாகவும் அதிகமாகவும் எழுதியிருக்கீங்க. இதில் என்ன தான் சொல்ல வாரீங்க? வேற ஒன்றும் இல்லை, சிட்டி சென்டரில் ஒரு 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. வேற எதுக்கும் இல்லை, நம்ம ஊழியத்துக்கு தான். அது இருக்கட்டும், உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது
சபை கட்டுறதுக்குன்னு ஆல்ரெடி மக்கள்கிட்ட இருந்து 250 கோடி வாங்கியிருக்கீங்களே, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? நாங்கள் ஊழியக்காரங்க நல்லா இருந்தால் தானே ஊழியத்தை ஒழுங்காக பார்க்க முடியும். அதான் ஒரு சொகுசு மாளிகை, ப்ரைவேட் ஜெட்டு, BMW கார்னு வாங்கிட்டேன். அப்போ தானே விசுவாசிகள் நம்மளை ஊழியக்காரங்கன்னு மதிப்பாங்க. அப்போ சிடி ஸ்டட்டு, டேவிட் லிவிங்ஸ்டன், ஹட்சன் டெய்லர், வில்லியம் கேரி, சீகன் பால்கு, தாமஸ் ராக்லாந்து, ரிங்கிள் டோபே அவங்களெல்லாம் மக்கள் ஊழியக்காரங்கன்னு மதிக்கலையோ? ஊழியக்காரங்க தானே இவங்கெல்லாம். இவங்க எப்படி புதிய ஏற்பாடில் உள்ள ஆட்களா பழைய ஏற்பாடில் உள்ள ஆட்களா? நமக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆல்வின் ஜபராஜ், இந்த மிரக்கல் மெர்லின், இந்த ஸ்பிரிட்டு சுந்தரம், அப்புறம் இந்த மாசு பாஸ்டர், இவங்கள தான் நமக்கு தெரியும். வல்லமையான ஊழியர்கள் இல்லையா, தெரியணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் அவங்க யாருமே இல்லை. ஊழியக்காரங்களுடைய சுகத்தை நாங்கள் விரும்புகிறவங்க தான். ஆனால் அந்த ஜனங்கள் தந்த 250 கோடியில் நீ அவங்களுடைய ஆத்மாவுக்குன்னு என்ன செலவு பண்ண? உன் ஹிஸ்ட்ரி, கணக்கு வழக்கெல்லாம் சரியில்லையே. உன்னை நம்பி நான் எப்படி 400 கோடி தர முடியும்? ஓ அப்படியா? இந்த 400 கோடி அமௌண்ட்டை நீங்கள் சேங்ஷன் பண்ணி தரது வரைக்கும் இந்த ஆஃபீஸை விட்டு போக மாட்டேன். பாப்பமா? ஐயா, இதுவும் ஒரு மிக அருமையான கோரிக்கை தான்யா. ஆமாம், தன்னுடைய கணவன் மீதும் குடும்பத்தின் மீதும் பாரத்தோடு எழுதப்பட்ட கோரிக்கையாக இருக்கே. இந்த அம்மாவை கூப்பிடுங்க. மிஸ்ஸஸ் ஜபரானி உள்ள வாங்க. உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ரீகளும் குடும்பத்துக்காக இப்படி ஜெபம் பண்ணா இந்த உலகம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயா, இங்கே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஏமா அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் வாசல் திறப்பு ஜெபம் உண்டு. நான் தான் போய் எல்லா வாசல்களையும் திறக்கணும். அது மட்டும் இல்லை, சபையில் சமைக்கிறது, கழுவுறது, துடைக்கிறது, பெருக்கிறது எல்லாம் நான் தான் பார்க்கணும். அதனாலங்கய்யா, இந்த கோரிக்கையை கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, இந்த அம்மா வசிக்கிற அதே அட்ரஸில் இருந்து இன்னொரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. ஜெபமணி யாருமா? ஐயா, அது என் புருஷன்தாயா. இயேசுவே, நீர் உண்மையான கடவுளாக இருந்தா குடும்பங்களெல்லாம் ஏன் பிரிக்கிறீரு? என் பொண்டாட்டி ஜபராணி காலையில் எழும்பின உடனே ஜபம்னு சர்ச்சுக்கும் வீட்டு கூட்டத்துக்கும் ஜப பிறைக்கும் ஓடிடுதா. நைட் ஆனால் 7 மணிக்கு மேலே டிவிக்கு முன்னாடி இருந்து யுத்த ஜபம், சத்த ஜபம், பித்த ஜபம்னு மொத்த ஜபத்தையும் பண்ணுதா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒழுங்கா சோறு பங்கி போட்டே பல மாசங்களாச்சு. வீடோ கோழி கூடு மாதிரி கிடக்குது. வீடு இருக்கிற அசிங்கத்தில் அவ அடிக்கடி பாட்டு பாடுவாளே, அதை போல வாத கூட இந்த கூடாரத்தை அணுகாது. இந்த நிலைமையிலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. இப்படிக்கு ஜெபமணி என்னம்மா இது? குடும்பத்தை கவனிக்காம ஊழியத்தை பார்க்கறதுக்கா இந்த நிபந்தனை புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு? நீ முதல்ல போய் உன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு நன்னடத்த சான்றிதழை கொண்டு இந்த கோரிக்கையோட இணைச்சி வை. அப்போ உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். ஐயா, நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையில எல்லாம் பேசுவேங்கய்யா. நான் வேணா அந்த சான்றிதழையும் வேணா இணைக்கிறேங்கய்யா. சி போமா, புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இடத்த காலி பண்ணுமா முதல்ல. ஐயா, அடுத்த கோரிக்கை இது தனிநபர்கிட்ட இருந்து வந்த மாதிரி தெரியலை. ஒரு கிளப்பு அல்லது ஒரு அமைப்புல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா அது சபையிலிருந்து வந்ததாக தான் இருக்கும். இது அடிக்கடி நம்ம டெஸ்க்குக்கு வரக்கூடிய கோரிக்கையாக இருக்குதே. அந்த கட்டு ஃபுல்லாக இவங்களுடைய பழைய கோரிக்கை தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே கோரிக்கை தான் திரும்ப திரும்ப வருது. ஐயா, இந்த கோரிக்கை தந்தவங்களை தேடினாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க, உடனே போயிடுறாங்க. சரி, இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க, பார்த்து கூப்பிடுங்க. ஐயா, இதோ வந்துட்டாங்கய்யா. ஐயா வணக்கம். சர்ச்சு கமிட்டி எலெக்ஷனில் நிற்கும், நமக்கு கொஞ்சம் ஆதரவு தரணும், பார்த்து எடுத்து ஏதாவது பண்ணுங்க ஐயா. ஓஹோ, இதை சொல்கிறதுக்கு தான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு வெயிட் பண்ணினீங்களோ? ஆமாங்க ஐயா, எலெக்ஷன் நேரமில்ல, பல பிரச்சாரங்கள், கொடுக்கல் வாங்கல் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா ஐயா, டைமே இல்லை ஐயா. சரி, இவ்வளவு நாளும் நீங்கள் கொடுத்த கோரிக்கை நிறைவேறுதா இல்லையாங்கிற அக்கறையே உங்களுக்கு இல்லையா? நீங்கள் இவ்வளவு நாளும் தந்த எந்த கோரிக்கையும் நான் மேலிடத்துக்கு அனுப்பவே இல்லை. அதெல்லாம் எவன் பார்த்துட்டு கிடக்கான். நீங்கள் அனுப்புங்க, அனுப்பாவளியா போங்க, எல்லாம் ஃபார்மாலிட்டி தானே ஐயா. எங்களுக்கு எதுக்கு கோரிக்கை? சபை கட்டணுமா, ஆடிட்டோரியம் கட்டணுமா, ஸ்கூல் கட்டணுமா, காலேஜ் கட்டணுமா, ஹாஸ்பிட்டல் கட்டணுமா,
மிஷினரி சப்போர்ட் பண்ணணுமா? எங்ககிட்ட அடுத்த 15 தலைமுறைக்கு பண்ணக்கூடிய பணமும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. எல்லாம் ஃபார்மாலிட்டி தானே ஐயா. பின்ன ஏன் தவறாமல் நாங்கள் எல்லா கோரிக்கை கொடுக்கறதுக்கு தவறாமல் வரோன்னு கேட்பீங்க. எல்லாம் இதுக்கு தான், எலெக்ஷனுக்கு தான். எப்படியாவது பார்த்து எடுத்து போட்டுருங்க. ஐயா, இவனுங்க மற்ற குரூப் ஆகும். இவனுங்க பண்ண ஊழல்ல அரசாங்கமே அரண்டு போய் நிற்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோரிக்கையை மேல் இடத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த தகுதியும் இதுக்கு இல்லை. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அனுப்பண்டா. தள்ளி போங்கய்யா. என்னை வச்சு சபைக்குள்ள அரசியல் பண்ண பார்க்குறீங்களா? அன்னைக்கு என் ஜெப வீடை வியாபார ஸ்தலம் ஆக்குனாங்களே, என்னுடைய சாட்டை அடி ஞாபகம் இருக்கா? கள்ளர் குகையிலிருந்து வந்த கள்ளர்களே, இங்கிருந்து வெளியே போங்க. கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, எடுத்துட்டு போங்க. இங்கே நடந்ததை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க. மக்கள் ஆண்டவரை விட கமிட்டியை தான் நம்புகிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனை சார்ட்டர் அடினாலும் வாங்கிட்டு போகலாம். வெளியே போய் இங்கே நடந்ததை பற்றி உளறிடாத. மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவும் இவனுங்களுக்கு இல்லையா. என்ன செய்ய, திருந்தவே மாட்டானுங்க. ச்சே, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இவருக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். இவருடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரிங்கய்யா. ஐயா, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு வில்லங்கமும் இருக்குது. அவருக்கு நாங்கள் தான் ஏதாவது செய்ய முடியும். அவரை கூப்பிடுங்க, பேசி பார்ப்போம். மிஸ்டர் ஸ்னேகன், உள்ள வாங்க. உங்கள் 5 வயசு குழந்தைக்கு வாயில் கட்டி, உங்களுக்கு காலில் பெரிய ஒரு புண்ணு, மனைவி படுத்த படுக்க, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லா உதவியும் நாங்களே உங்களுக்கு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் இதில் சேர்க்கணும். என்ன சர்டிஃபிகேட் ஐயா? நீங்களும் உங்கள் சகோதரனும் பேசி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்கள் சகோதரன்கிட்ட பேசி ஒப்புரவு ஆனதுக்கு அடையாளமாக ஒரு ஒப்புரவு சான்றிதழை மட்டும் வாங்கிட்டு வாங்க. மற்ற எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். கொஞ்சம் நில்லுங்க, அந்த பேப்பர் அப்படியே என்கிட்ட தாங்க பார்ப்போம். இந்த பிரச்சனையில் நானும் என் குடும்பமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவனோட ஒப்புரவாகவே முடியாது. நான் அழிஞ்சாலும் அழிவேனே தவிர அவனோட ஒப்புரவாக மாட்டேன். நாங்களே இவங்களுக்கு நல்ல காரியம் செய்ய ஆசைப்படும் போது அவனுடைய வைராக்கியம் அவனுக்கு நாங்கள் செய்ய விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை தடை பண்ணுது. இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன இது, வெறும் பேப்பராக இருக்குது, ஒன்றும் எழுதலையே. என்ன, ஒன்றும் எழுதலையா? ஆளை கூப்பிடுங்க. மிஸ்டர் லேசி மோகன், உள்ள வாங்க. ஒன்றுமே இதில் எழுதலையே. கோரிக்கைக்கு பதிலாக வெத்து பேப்பரை கொடுத்துருக்கீங்க. என் நினைவுகளை தூரத்துல இருந்தே பார்க்குற ஆள்லாம் நீங்கள். என் தேவையெல்லாம் உங்களுக்கு முன்னமே தெரியும்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்கு. சரிப்பா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுவும் புக்கில் தானே போட்டிருக்கு. போட்டிருக்கோ, தமிழில் அப்படி போட்டிருக்குமா இருக்கும். நான் இங்கிலீஷில் தான் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்கலி ஐ எம் வெல் எஜுகேட்டட். ஐ ரீட் ஒன்லி இங்கிலீஷ் பைபிள். நீ என்ன கேட்க வாரன்னு எங்களுக்கு முன்னமே தெரிஞ்சாலும் நாங்கள் தர விரும்புகிற காரியத்துக்கு நீ எங்ககிட்ட கேட்க தான் செய்யணும். வந்தியலா லைனுக்கு இப்போ தான் வாரீங்க நீங்கள். அதுக்கு தான் நான் ஒன்றுமே எழுதலை. நமக்கு மொத்தத்தில் இந்த எழுத்து குத்துக்கெல்லாம் நேரமே கிடையாது. நமக்கு இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்க்குறதுக்கும் ஷாப்பிங்க்கும் மூவிஸ்க்கும் போகிறதுக்கே டைம் பத்தலை. குளிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னா பார்த்துக்கிடுங்களா. அதனால நீங்களே ஃபில் பண்ணி நான் நினைக்கிறத செஞ்சு முடிச்சிருங்க. அப்படின்னா நானே ஏதாவது எழுதவா? ஏதாவது நல்ல காரியங்களை போட்டு எழுதுங்க. மனம் திரும்பா. பாஸ்டர் கூட இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னது கிடையாது. இது என்ன புது வார்த்தையாக இருக்குது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போயிட்டு வரட்டா, தூக்கம் வேற வருது. இது என்ன, கோரிக்கைக்கு பதில் அழைப்புதல் மாதிரி இருக்குது, நனைஞ்சு வேற இருக்குது ஐயா. ஆமாம், கண்ணீர் போல தெரியுத. சரி, வாசிச்சு பார்ப்போம். எனக்கு வாழ்வாகவும் வழியாகவும் நீங்கள் இருந்தீங்க. எப்படி நான் நன்றி உங்களுக்கு சொல்வேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் எப்போவும் என் கூட இருக்க ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் நிறைய சூழ்நிலையில் சில காரியங்களை நம்பி
உங்களை விட்டு தூரம் போயிடுறேன். அதற்காக நான் வேதனைப்படுறேன். எனக்குள்ள மாற்ற வர நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய ஆசைப்படுறேன். என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்திற்கும், தேசத்திற்கும் நான் உங்களை போலவே நன்மை செய்கிறவனா இருக்க ஆசைப்படுறேன். இதற்காக நீங்கள் என்னை எந்த சூழ்நிலைக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் கொண்டு சென்றாலும் அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா நான் உங்களுடையவன், உங்களால் உருவாக்கப்பட்டவன். நான் எதிர்பாராததையே தந்த நீர், நான் எதிர்பார்த்ததை தராமல் இருப்பீங்களா? என்னோட, என் குடும்பத்தோட, என் சபையோட நீங்கள் எப்பவும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் என் முன்னாடி போகாமல் நான் முன்னேற விரும்பலை. அதனால் என்னோட இருக்க நீங்கள் வாங்க. ஐயா, இவர் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, உங்களை தான் எதிர்பார்க்குறார். இவர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் பல வீழ்ச்சிகளும் சறுக்கல்களும் இருந்திருக்குது. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சரியான மனம் திரும்புதலும் இருந்திருக்குது. பலர் இவருக்கு நன்னடத்த சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு சான்றிதழும் இவர் பேரில் நிறைய இருக்குது. ஓஹோ, மொத்தத்தில் இவர் ஒரு போராளி. நான் இவருக்கு இறங்கலைன்னா எப்படி? நான் இப்போவே அப்பாவை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தில் உருப்படியான ஒரு கோரிக்கை இது மட்டும்தான். அப்போ இந்த குப்பையெல்லாம் கொளுத்திரு. சூப்பர் பாய்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க, எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்தெந்த ஜெபம் தேவனுக்கு பிரியங்கிறத சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் நடித்து காட்டிய பாய்ஸுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம சர்ச்சில் இப்போ எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நாங்களும் உருவாயிட்ருக்கோம் அப்படிங்கிறத கீபோர்ட் போட்டு வெளிப்படுத்த வராங்க நம்ம யோவான். சுமி, என்ன பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அக்கா, தெரிஞ்சிருச்சு. வாழ்வே நீர்தானையா, அந்த பாட்டு தானே? ஆமாம் சுமி, அந்த பாட்டுக்கு அழகாக கீபோர்ட் போட்டு அசத்திய யோவானுக்கு நன்றி. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா, நம்மளை விட்டு தொலைவில் இருந்தாலும் நாங்களும் உங்களோடு தான் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாடல் பாட வராங்க ஆண்ட்ரூ சாஞ்சஸ், ஆட்லின் சாண்ட்ரா.
ரசிக்கும்படியாக பாட்டு பாடி அசத்திய குட்டீஸ்க்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? இப்போ நம்ம கடைசி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். அக்கா, லூக்கா 15 வாசிச்சிருக்கீங்களா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சுமி, 3 விஷயங்கள் அதில் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கும். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். கரெக்டாக சொன்னீங்க. அதில் 3 விஷயங்கள் காணாமல் போனதா இயேசு கிறிஸ்து ஊமையாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கிட்டில் அந்த ஊமைகளை சொன்ன இயேசு கிறிஸ்துவே காணுமாங்க. ஸ்கிட்டோட தலைப்பு காணாமல் போன இயேசு. என்ன மாதிரி அதை பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ஸ்கிட்டை பார்க்கலாம். காணவில்லையா? என்ன தம்பி போஸ்ட் ஓட்டுறீங்க? யார் இவர்? இவராயா? யாரோ இயேசுவான். பல சபையிலேருந்து இவரை தான் தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் போஸ்டரை என்கிட்ட தான் ஒட்ட சொல்லி தந்திருக்காங்க. அப்படி எங்கெல்லாம் இருந்து வந்திருக்கு? மிராக்கிள் நகர் சபையிலேருந்து வந்திருக்கு, மாயபுரத்துலேருந்து வந்திருக்கு, மோகபுரியிலேருந்து வந்திருக்கு. இது போதாதுன்னு வசியபுரத்துலேருந்தும் பரவசப்பட்டணத்துலேருந்தும் வந்திருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு டேட்டில் மோஸ்ட் வாண்டட் இவர் தான். இவருக்கு இன்னும் 2 நாளில் பிறந்த நாள் வேற வர போகுதான். அதனால தான் இவரை எல்லாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போனா இவர் பெரிய ஆளோ? என்னடே கதை விட்டுட்டு இருக்க? எங்க கொண்டு வந்து போஸ்டர் ஒட்டி வச்சிருக்க? இதைத்தான் உன்ட்ட படிச்சு சொன்னேன். மிராக்கிள் மெர்லின் போஸ்டர் மேல ஒட்டாத, மிராக்கிள் மெர்லின் போஸ்டர் மேல ஒட்டாதன்னு சொன்னேன் உன்கிட்ட. டேய், அதுவும் நம்ம சர்ச் போஸ்டர் தான்டா. டேய், இது நம்ம கிறிஸ்மஸ் சிறப்பு தீப்பொறி கூட்டம்டா. அதுக்கு மேல கொண்டு போய் ஒட்டியிருக்க பத்தியா? உங்களுக்கு என்னடே செய்ய? அப்போ இவரை விட அவர் பெரிய ஆளோ? ஒரு வகையில பார்த்தா ஆமா, அவரு வேற இவரு வேற மாதிரி ப்ரோ. அவரையும் விட முடியாது, இவரையும் கொண்டாடாம இருக்க முடியாது. அவரு பாஸ், இவரு மாசு. இல்லை, இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. இவர் இடையில ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறது தானே? டேய், முதல்ல போய் வாயை கழுவியா? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? மிராக்கிள் மெர்லின் மாதிரி ஒரு அபிஷேகப்பட்ட தேவ மனுஷனை நீங்க எப்படிடே தப்பா பேசலாம்? தானியேல் சிங்க கெபிக்கு போயிட்டு வந்த மாதிரி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள சும்மாவா இருந்தாரு? அங்க இருந்து வல்லமையான பாட்டு வேற எழுதியிருக்காரு. யூடியூப் எல்லாம் பார்க்கறது கிடையாதோ? நியூஸ்ல பார்த்தாராம். போய சரி, நீ அந்த போஸ்டரை கிழிச்சு தனியா மாத்தி விட்டு. சரி, இவருக்கு என்னைக்கு பிறந்த நாள்? டிசம்பர் 25 உலகம் பூரா கொண்டாடுறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அவர் பிறந்த நாளுக்கு அப்படியே என்ன பண்ணுவீங்க? சுத்தி முத்தி ஒன்றும் பார்க்கறது கிடையாதோ? அங்க தெரிகிறது என்னது? அது கிறிஸ்மஸ் ட்ரீ. 150 அடி. எப்படி 150 அடி உச்ச பார்க்க முடியுதா? முடியாதுல்ல. வச்சது நாங்கல்ல. வான வேடிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, போன வருஷம் மாயபுரம் சபையில பார்த்துருக்கேன். என்னது மாயவரமா? நான் இங்க பிஜிலி வெடி போடுறத பத்தியே பேசிட்டு இருக்கேன். சும்மா 2 மணி நேரம் நின்று வெடிக்கிறத பார்க்கணும்னா 25ஆம் தேதி மிராக்கிள் நகர் சபைக்கு வாங்க. எத்தனை ஸ்டார் போட்டிருக்கு பாத்தீங்களா? வானத்துல இருக்க ஸ்டாரை கூட எண்ணிடலாம். ஆனா மிராக்கிள் நகர்ல போட்டிருக்கிற ஸ்டாரையும் சீரியலையும் எண்ணவே முடியாது. தம்பி கிளீட்டஸ், நீ இவங்க வீட்டுக்கெல்லாம் கேரல்ஸ் போலியோ? நம்ம இந்த முறை ரிச் ஏரியா பார்த்துலாம் கேரல்ஸ் போனோம். இவர் வேற ஏரியாவா இருக்கும். அது மட்டுமா, 4000 பேருக்கு மந்த அடியில இருந்து மட்டன் பிரியாணி, ஆல்வின் ஜெபராஜ வச்சு கச்சேரி, 500 கிலோ கேக்கு. நாளைக்கு ராத்திரி வந்து பாருங்க, என்ன ஸ்பெஷல்னு தெரியும். நீ என்னடே பார்த்துட்டு இருக்க? எல்லா இடம் சீக்கிரம் போய் போஸ்டர் ஒட்டு. சரி தம்பி, இவர் எங்க காணாம போனாரு? எங்க வச்சு இவரை கடைசியா பாத்தீங்க? அதெல்லாம் தெரியாது. அவர் பிறந்த நாளுக்கு முன்னாடி அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மற்ற சபைகள் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க சபைக்குள்ள அவரை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். சரி தம்பி, அவரை பத்தி ஏதாவது தகவல் எனக்கு கிடைச்சா உடனடியாக உங்களே தெரியப்படுத்துறேன். சரிங்க சார், இந்த நம்பர் என் நம்பர் தான். தகவல் கிடைச்ச உடனே முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க. தயவு செய்து வேற யாருக்கும் தகவல் கொடுத்துறாதீங்க. சரிங்க தம்பி, அப்போ நான் கிளம்புறேன். என்ன எபினேசரு கிளீட்டஸ் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? பிறந்த நாளைக்கு முன்னாடி ஆளை கண்டுபிடிக்கண்டாமாடே. ஏய் தம்பி கிளீட்டஸ், நீ போய் நியூஸ் பேப்பர், டிவி சேனலு, ரேடியோ, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் தகவல் கொடுத்து எப்படியாவது ஆள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கக்கூடிய வழியை பாருடே. அது இருக்கட்டும், ஆளெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எந்த விதமான குறையும் இல்லாதபடி நடக்கக்கூடிய வேலையை நீ பாரு. நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டு வரேன். போராடுவோம் 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 போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். கண்டுபிடி 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 கண்டுபிடி.
தொலைந்த இயேசுவை கண்டுபிடி. சார் நாங்கள் வின்விஷன் டிவிலேருந்து வந்திருக்கோம். எதுக்காக நீங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா கேட்டுக்கோங்க. எங்களுடைய முக்கியமான ஆள் இயேசு கிறிஸ்து. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை காணல. 2 நாள்ல அவருடைய பிறந்த நாள் வேற வரப்போகுது. இந்த விஷயத்துல சரிவர எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காத காவல்துறையும் அரசாங்கத்தையும் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி போடு தலைவா. இந்த போராட்டத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வெள்ளையும் போட்டிருக்கனால சாதுக்கள்னு நினைச்சிடாதீங்க. நாங்க நினைச்ச அந்த வெள்ளைய ரத்த கலரியாவும் மாத்த தெரியும். உங்களுக்கு அந்நிய பாஷை மட்டும்தான் பேச தெரியும்னு நினைச்சிடாதீங்க. வேறு பாஷைகளும் பேச தெரியும். முடிவெட்டு மட்டும் ராணுவம் போல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எங்க நடவடிக்கை ராணுவத்தையும் மிஞ்சினது. எங்க இயேசுக்காக யுத்தம் செய்யும் ராணுவம் நாங்க. எங்களுக்கு சால்ட்டாகவும் வாழ தெரியும். அடங்காதவங்கள அசால்ட் பண்ணவும் தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியும். வாழ் எடுக்கவும் தெரியும். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் இயேசு சமாதானம் நல்லிணக்கம் அப்படி தானே போதிச்சிருக்காரு. நீங்கள் யுத்தம் அசால்ட் அப்படிலாம் பேசுகிறீங்க. அவரு சொல்லுவாரு சும்மா. நான் பேசினது முழங்கால் யுத்தம். நான் முழங்கால் போட்டேன்னு வையி, வானத்துல இருந்து அக்னி இறங்கிரும். வாத வந்து வாசல்ல நின்றும். மரியாதை. என்னது? இயேசுவை கண்டுபிடிச்சு தர சொல்லி வேற சபைக்காரங்க ஸ்டேஷன்ல மனு கொடுத்துருக்காங்களா? அப்படியே நிப்பாட்டி வைங்க. 5 நிமிஷத்துல நான் ஸ்டேஷனுக்கு வரேன். தம்பி அந்த வண்டி எடு. போராடுவோம் 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 போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். கண்டுபிடி 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 கண்டுபிடி. தொலைந்த இயேசுவை கண்டுபிடி. தொலைந்த இயேசுவை கண்டுபிடி. எபி, இவனுக்கு 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுதா? யாருடே இது? நம்ம ஆள் மாதிரி தெரியலையே. மாயாவரம் சபை ட்ரெஷரரும் டீக்கனுமாகும். போன வருஷம் பிரச்சனையில் அவங்க சபைக்கும் நம்ம சபைக்கும் இடையில 5 போலீஸ் கேஸ் இருக்குது. நம்மளை பார்த்தாலே பயப்படுவானுங்க. இவனுங்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனு கொடுத்துருக்கானுங்க. இந்த முறை நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை மாயாவரத்தால் முந்தவே முடியாது. டேய், இவனுங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையே. இது மற்ற மிராக்கிள் நகர் சபை கமிட்டி மக்களாகும். அதில் வலது பக்கத்தில் நிற்கிறான்ல ஒருத்தன், அவன் இந்த வருஷம் மட்டும் சபையிலேருந்து 1.5 கோடி ரூபா அடிச்சிருக்கான். ஒரு வருஷத்துல 1.5 கோடி ரூபாவா? இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம மாயபுரம் சபை கூட போட்டி போடுறதுக்காக 150 அடியில் கிறிஸ்மஸ் ட்ரீ நாட்டியிருக்காங்களாம். என்ன நாத்தா நட்டு வச்சிருக்காங்க? 150 அடியெல்லாம் ஒரு உயரமா? நம்ம ஸ்பெஷல் டீம் உருவாக்குன 200 அடி மரம் தான் இந்த வருஷம் கின்னஸ் ரெக்கார்டுக்கே போகுது. ஏசு கிடைச்ச உடனே கையோட நம்ம சபை தான் கூட்டிட்டு போனோம். எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி நமக்கு முதலாவது தகவல் சொல்ல சொல்லி கேளு. 5 10 பார்த்து பாராம அவருக்கு செய்யலாம். என்னங்க ஒரே ஆளை காணலன்னு சொல்லி பல பேர் மனு கொடுத்துருக்கீங்க. முதல்ல இவர் உங்களுக்கு யாரு? இப்படி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியா அவரை எங்க வச்சு தொலைச்சிங்க? எங்க பாத்தீங்க? போராடுவோம் போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். ஆள் கிடைக்கும் வரை போராடுவோம். கண்டுபிடி 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 கண்டுபிடி. தொலைந்த இயேசுவை கண்டுபிடி. தொலைந்த இயேசுவை கண்டுபிடி. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பொறுங்க. முதலாவது மனு கொடுத்தது நான். வேற யாரையோ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து எங்க ஆளு. அவரு எங்களுக்கு சொந்தம். அவரு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அவரு கிடைச்சா முதலாவது நீங்க எங்களுக்குள்ள தகவல் சொல்லணும். நான் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஷப்போ, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த 1,44,000 கேண்டிடேட்ல 1,29,448வது கேண்டிடேட் தான் நான். தம்பி கொஞ்சம் கோரஸ குறை. நீங்க தந்த போட்டோல ஆளு வேற மாதிரிலாம் இருக்காரு. எல்லாரும் ஒரே ஆளை தான் தேடிட்டு இருக்கீங்களா? என்ன சார் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா அவர் யார் ஆளுன்னு? சார், நீங்கள் கூப்பிட்டு விட்ட உடனே நாங்கள் தானே முதல்ல வந்தோம். உங்ககிட்ட மட்டும் இல்லை, நியூஸ் பேப்பரு, டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விளம்பரம் கொடுத்து தேடிட்டு இருக்கோம். இயேசு எங்களுக்கு தான் சொந்தம். அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு மட்டும் பல கோடிகளை எங்கள் சபை செலவழிச்சிருக்கு. தகவல் கிடைச்ச உடனே எங்களுக்கு தான் நீங்கள் முதல்ல தெரியப்படுத்தணும். சார், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பார்த்து பாராமல் செய்கிறோம். தகவல் கிடைச்ச உடனே முதலாவது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் சபை தான் இந்த மாவட்டத்திலே பெரிய சபை. பணக்கார சபையும் நாங்கள் தான். உங்கள் லஞ்ச விளையாட்டுகள் எல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோங்க. என் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தால் மரியாதையாக பேசணும். ஹலோ, என்ன ஆள் கிடைச்சிட்டாரா? எங்க கண்டுபிடிச்சிங்க? என்ன
பாமர மக்கள் வாழக்கூடிய குப்பத்திலையா? அப்படின்னு அவரை கையோட கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? என்னது நிபந்தனையா? என்ன நிபந்தனைன்னு கொஞ்சம் ஃபேக்ஸில் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஹலோ, எல்லாரும் கவனிங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த இயேசு ஒரு சில நிபந்தனைகளை வச்சிருக்காராம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவர் உங்கள் கூட வருவாராம். அது என்ன நிபந்தனை? வாசிக்கிறேன் கேளுங்க. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போகும்போது பணம் வாங்காதீர்கள், பணம் கொடுங்கள். அது எப்படி முடியும்? வாய்ப்பே கிடையாது. கேரல்ஸில் காசு வாங்கலன்னா அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாட முடியும்? அதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? அதெல்லாம் நிறுத்த முடியாது. பாவப்பட்ட மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட எங்க இருக்கு காசு? உள்ளான பரிசுத்தத்தை விட்டுவிட்டு வெளியான பண்டிகைகளையும் அலங்காரங்களையும் செய்ய வேண்டாம். பண்டிகைகள்லாம் கோலாகலமாக கொண்டாடலன்னா மக்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவ தெரியும்? பைசாவை இறக்குனா தானே பவரை காட்ட முடியும். காசை காட்டினா தானே இயேசுக்கிட்ட மக்கள் வருவாங்க. 200 அடி கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு வருஷம் நின்று பேசும்ல. பரிசுத்தம் என்ற போர்வையில் நீங்கள் போடுகிற வெளியான வேஷத்தை கிழித்தெறியுங்கள். பரிசுத்தமா இருக்கிறத வெளியில காட்டலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டவங்க நம்ம எப்படி உலகத்துல இருக்கிறவங்கள போல வாழ முடியும்? நம்ம நடை, உடை, முடி, அடி, வெடி, கொடி எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டாமா? வித்தியாசமாக இருன்னு சொல்லியிருக்காரு இயேசு. நாங்க தான் ஆல்ரெடி பரிசுத்தமா தானே இருக்கோம். பிறகு ஏன் இயேசு இப்படி ஒரு நிபந்தனை போட்டாரு? ஆளு அவர் தானான்னு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு டவுட் இருக்கு. சரியா சொன்னீங்க பாஸ். இது நம்ம தேடுற இயேசுவா இருக்க வாய்ப்பே இல்லை. மிரக்கல் நகர் சபை மக்கள் உண்மையை பேசினதா சரித்திரமே இல்லை. இருந்தாலும் அண்ணாச்சி, நீங்கள் இப்போ சொன்னது உண்மை. இது நம்ம தேடுற இயேசுவா இருக்க வாய்ப்பே இல்லை. சரி சரி சரி, இன்னும் நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நான் வாசிக்கிறேன். போலி ஆன்மீக அனுபவங்களை ஊக்குவிக்கும் ஊழியர்களை விட்டு விலகுங்கள். போலி ஊழியக்காரங்களா? யாரா இருக்கும் அது? நம்மளாம் யாரை வச்சு அதிகமாக கன்வென்ஷன் பண்ணோம்? ஓஹோ, இந்த இயேசு மிராக்கிள் மெர்லினையே குத்தி பேசுறது மாதிரிலாம் இருக்குது. மிராக்கிள் மெர்லின் நேரடியாக பரலோகத்துக்கு போய் தேவனை சந்திக்கிற ஆளா இருந்தா இயேசு எப்படி அவருடைய ஊழியத்தை விட்டு நம்மளை விலக சொல்லுவாரு? மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு ஆவியில் என்ன படுதுன்னா, பிரதர் மிராக்கிள் மெர்லின் போலியா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இயேசு தான் போலி. இவ்வளவு பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது இந்த இயேசு அவரே சரியா தெரியாத பாமர மக்கள்கிட்ட போய் எப்படி தங்குவாரு? இது சரியிடையில. சரி சரி, ஆளை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னீங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அவர் பேச்சை கேட்குறதும் அவரை கூட்டிட்டு வரதும் உங்கள் பொறுப்பு தான். இப்போ இடத்த காலி பண்ணுங்க. கண்டுபிடிச்ச லட்சணத்தை தான் பார்த்தோம்ல. இவனு கண்டுபிடிச்சது வேதம் சொல்ற வேறொரு இயேசுவை. நம்ம இயேசு எங்க இருக்காரோ? எல்லாரும் கவனிங்க. இனி போலீஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. கலெக்டரு, சிஎம், பிஎம், ஜனாதிபதி எல்லாருக்கும் நம்ம தேடுற இயேசுவை கண்டுபிடிக்க சொல்லி மனு அனுப்பிட வேண்டியதான். எப்போ கிளீட்டஸு அது கொஞ்சம் பாருடே. ஐயா ஏ, அப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கும் இயேசு இல்லையா? இயேசு இல்லாமல் அவர் பிறந்தனால எப்படி கொண்டாட முடியும்? மக்கள் கோவப்பட்டுருவாங்கல்ல. அடுத்த சபை எலெக்ஷனில் நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வளவு நாள் எப்படிடே ஜெயிச்சோம்? அப்படிதான். சரி நண்பர்களே, என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. சொன்னா நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. சும்மா ஃப்ரீயா சொல்லுங்க பாஸ். நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. இயேசுவை பாசமா மக்கள் எப்படி கூப்பிடுறாங்க? வாய் நிறைஞ்சால ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறாங்க. ஏசப்பான்னு கூப்பிடுறோம். என்னுடைய ஐடியா என்னன்னா, அப்பா இல்லைன்னா என்ன, தாத்தா ஒருத்தர் இருக்காருல, தாத்தாவை கொண்டு இறக்கி மக்களை குஷிப்படுத்திடுவோம். அண்ணாச்சி, உங்களுக்கு ஆளு மாறினா பிரச்சனை இல்ல, அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த தாத்தாவை நானும் பார்த்துருக்கேன். இயேசுவை விட்ட வைபு வேற லெவல்ல இருப்பாரு. ஆமா, என்ன இயேசு வெள்ளை ட்ரெஸ்ல கொஞ்சம் சிவப்பு போட்டிருப்பாரு, தாத்தா சிவப்பு ட்ரெஸ்ல கொஞ்சம் வெள்ளை போட்டிருப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் என்ன, இவரை விட தொப்பையும் தாடியும் அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம தாத்தா இல்லையா, கொஞ்சம் சகிச்சிட வேண்டியதான். டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஆடுவாரு. சாக்குல இருந்து சாக்லேட்டை அள்ளி அள்ளி தூவார்ல. ஆட்டம்னா எப்படி? ஒரு மாதிரிப்பட்ட ஆட்டமோ? பட்டை கிளப்பிடுவார்ல. அப்போ பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு சிறந்த ஆள் அவரு தான் சொல்றீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் குஜால் ஆயிருவாங்களே. அப்போ அவர் பேர் என்ன?
அவருடைய உண்மையான பேர் சாண்டா கிளாஸு. கிறிஸ்மஸ்க்கு வர்ற தாத்தா அப்படின்றதுனால அவரை கிறிஸ்மஸ் தாத்தான்னு செல்லமாக கூடுவாங்க. வேற பார்த்தா ஏதோ வெளிநாட்டுக்காரன் மாதிரிலாம் இருக்கு. 25ஆம் தேதிக்குள்ளாடி எப்படி டே கொண்டு அவரை இறக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ஆளு ஒருத்தர் தான் இருக்காரு. ஒரே நேரத்தில் எப்படி எல்லா சபையிலையும் கொண்டு இறக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்கடே, ஆண்டவருக்குள்ள காரியம் இல்ல. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அவரோட ஒரு போட்டோவை மட்டும் கொடுங்க. அவரை போலவே மேக்கப் போட்டு பல பேரை கொண்டு இறக்கிடுறேன். மக்களுக்கு எங்க தெரிய போகுது? இயேசுவையே தேட மாட்டாங்க, கிறிஸ்மஸ் தாத்தாவே கண்டுபிடிக்க போறாங்க. பிரதர்ஸ், நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சா அது விக்கிரகம் ஆயிராதா? சரிதான், அப்பாவா இருந்தா என்ன, தாத்தாவா இருந்தா என்ன, மக்களுக்கு ஆட்டமும் பாட்டமும் தானடே முக்கியம். ஏய், நீங்களாம் இன்னும் கிளம்பலையா? நான் எப்பவே உங்களை போக சொன்னேன். இது நம்ம பாஸ்டர் மிராக்கிள் மெர்லின்லா? பாஸ்டர் நீங்க இங்க வந்திருக்கீங்க? அவர் வரல, நாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். க்ளோரி க்ளோரி, ஹalleluya ஹalleluya. நீ வாழ உள்ள. டேய், அவர் உள்ள போயிட்டாருன்னா நம்ம தீப்பொறி கூடுக எப்படி நடத்துறது? மிராக்கிள் மெர்லின் இல்லைன்னா என்ன, நமக்கு தான் ஸ்பிரிட் சுந்தரம் இருக்கார்ல, அவரை வச்சு பொழிச்சிரும். இருந்தாலும் மிராக்கிள் மெர்லின் விடுதலைக்காக சபையோர் எல்லாரையும் கூட்டி ஒரு சங்கிலி ஜெபம் போட்டுருவோம். போங்க போங்க, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. ஒரு ஆளிங்க நிற்க கூடாது, காலி பண்ணுங்க. சை, இயேசுவே இல்லாம அவருடைய பிறந்த நாளையே கொண்டாடுறாங்களாமா. நான் கேள்விப்பட்டபடி இயேசு ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா இயேசு கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க கூட வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இயேசு அவராகவே தான் இவங்கள விட்டு விலகி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க இப்படியே இருந்தா இயேசு இவங்க கிட்ட வரப்போறதே இல்லை. சரி, என்ன செய்ய, நம்ம வேலையை பார்ப்போம். நீங்களும் இந்த கூட்டத்தில் இருந்துடாதீங்க. இருந்தா இப்பவே திருந்திருங்க. சூப்பர் பாய்ஸ். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கிற பேரில் அநேக சபைகளில் கொண்டாட்டமும் கோலாகலமும் தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் கிறிஸ்து அங்கே இல்லைங்கிறதையும், அவருக்கு பிரியமாக நடந்தால் அவர் அங்கே வருவார் அப்படிங்கிறதையும் சிறப்பாக நடித்து காட்டிய நம்ம பாய்ஸுக்கு நன்றி. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராமை பார்த்து கமெண்ட் பண்ணி சேட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நேர்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு இதற்கு பின்னாடி உழைத்த அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் அதில் நிறைகளும் குறைகளும் இருக்கும். அறியாமல் அதே போல் இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை மன்னிக்கும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு முறை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்டீங்க, மீண்டும் ஒரு முறை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் கவனிக்க முடியாத சில விஷயங்களை நம்மளால் திரும்பவும் கவனிக்க முடியும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். அதை ப்ரேயர் பண்ணி முடிக்க வராங்க நம்ம தம்பி நிவின். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மிஸ்ஸியா விக்டரி சபை சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே கலை நிகழ்ச்சிகள் பார்த்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக இதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்கள் பேசியிருப்பார், சில காரியங்களை உணர்த்தியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏதோ கடமைக்காக இவைகளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நம்ம பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு பின்பாக ஒரு புனிதமான நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் இன்னும் வருங்காலங்களிலும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் கர்த்தருடைய நாமம் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் இறுதியாக ஒரு முறை கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை பொழுதிலும் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாய்ப்புகளையும் தருணங்களையும் வசதிகளையும் நீர் உண்டு பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உடைய நாம மகிமைக்காக கிரியை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, பிரயாசத்தோடு ஆவலோடு செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீங்கள் செம்மையான முறையிலே ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், இதற்காக உழைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அப்பா நீங்கள் இதற்கான பலனை காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து
வாலிப வயதிலும் சிறு வயதிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் வாழ கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக இந்த நேர்காணலை பார்த்த ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவையான செயல்திறனையும் ஞானத்தையும் கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருகிற காலங்களிலும் அப்பா உமக்கு சாட்சியாக இந்த சபை எழும்பும்படிக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் உடைய சமூகத்திலே வருகிறோம். எதுவுமே வீணாக போகாதபடிக்கப்பா இருதயங்களில் இவைகள் கிரியை செய்து ஜனங்கள் மத்தியிலே அப்பா நாங்கள் வருகிற நாட்களிலே ஒரு பலத்த மாற்றங்களை காண கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய நாம் மகிமைக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இன்னும் உம்முடைய ஊழியத்தை எடுத்து செய்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வருகிறோம். அவர்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் அநேக இடங்களிலே சென்று உம்முடைய நாமத்தை அப்பா அவர்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த அன்பு நேரத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.